அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண்ணிக்கை 245. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் மார்ச், தேதி 20, கிழமை, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் புதியதாக வந்துள்ளார்கள். சுந்தரகாண்டம் முடித்து விட்டோம் ஏற்கனவே. அது 2020 ஆரம்பித்தோம். இப்போ 2025, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இந்த வகுப்பு நடைபெற்று வருகிறது. சுந்தரகாண்டம் ஒரு 1.5 ஆண்டு ஓடியது. அதன் பிறகு யுத்தகாண்டம் ஆரம்பித்தோம். யுத்தகாண்டம் சுமார் 3.5 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யுத்தகாண்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கும் கட்டம் ராவணன் வதை படலம். அநேகமாக இன்று ராவணன் வதை நிகழும் என்று எதிர்பார்க்கிறேன். பாடல்கள் போகும் வேகத்தை பொறுத்து அது அமையும். எப்படியும் அநேகமாக இந்த வாரம் ராவணன் வதைக்கப்படுவான் என்று எதிர்பார்க்கிறேன். சென்ற வகுப்பு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. சென்ற வகுப்பு முடிந்த பிறகு எனக்கு வசந்தா, ரங்கனோட சிஸ்டர், அவங்க ஃபோன் பண்ணாங்க. மாமா, நீங்கள் ராவணன் பாடிய பாடல் ஸ்ரீகாமரம் அப்படின்னு சொன்னீங்களே என்று சொன்னார். அது சம்பந்தமான அந்த கம்பனுடைய பாடலை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு சென்ற வகுப்பின் இறுதி பாடலுக்கு போகலாம். கார்த்திக், முதல் பாடல். நாம் சென்ற வாரம் பார்த்த பாடல் இது. மாமரத்து ஆர் கையால் வருத்துவானை ஓர். ஹலோ, சாரி, அந்த பாடல் போடணும் ப்ளீஸ். நான் சொன்னப்புறம் மாற்றினா போகிறோம். மாமரத்து ஆர் கையால் வருத்துவானை ஓர், தோமரத்தார் உயிர் சொலைப்ப தூண்டினான், தாம் அறத்தால் பொற தகை கொள் வாட்படை, காமரத்தால் சிவன் கரத்து வாங்கினான் என்பது கம்பனுடைய பாடல். மாமரத்து ஆர் கையால், மாமரம் போன்ற தன்னுடைய வலிமையான கையால், இந்த கை ராவணனுடைய கை. வருந்துவானை, ஏனென்றால் இந்த கையை ராவணன் மாதலியின் மார்பில் எரிந்திருக்கின்றான். ராவணனுடைய கையை அறுத்து கீழே வீழ்த்த அறுத்த கை மீண்டும் முளைக்கிறது. அறுத்த கையா பிறந்த கையா என்று தெரியாத அளவுக்கு வேக வேகமாக கைகள் முளைக்கின்றன. ஒரு கை கீழே விழுந்த கையை எடுத்து மாதலியின் மார்பில் எரிகிறது. மாமரத்து ஆர் கையால் வருந்துவானை, அவ்வாறு எரியப்பட்ட கை மாதலியை வருத்துகிறது. மாதலி இந்திரனுடைய தேர்ப்பாகன், ராமனுக்கு தேரோட்டியாக வந்திருக்கின்றான். ராமனுக்கு தேர் கொடுக்கப்பட வேண்டும் என்று சிவபெருமான் பரிந்துரை செய்ய இந்திரன் தன்னுடைய தேரையும் தன்னுடைய தேர்ப்பாகனையும் ராமனுக்கு அனுப்புகிறான். ராமன் மாதலி என்ற தேர்ப்பாகன் தேரை செலுத்த இந்திரனுடைய தேரில் ராவணனுடன் போர் செய்கிறான். ஸோ அந்த மாதலியின் மார்பில் ராவணன் தன்னுடைய அருந்த கையை மற்றொரு கையால் எடுத்து வீசுகிறான். அந்த கை பட்டதும் மாதலி துவண்டு போகிறான். மாமரத்து ஆர் கையால் வருந்துவானை, இது மாதலியின் நிலைமை. ஓர் தோமரத்தார் உயிர் சொலைப்ப தூண்டினான். தோமரம் என்பது ஒரு ஆயுதம். தண்டாயுதம் என்று சொல்லலாம், ஒரு உலக்கை என்று சொல்லலாம், ஒரு தண்டு என்று சொல்லலாம்.
அந்த தோமரத்தை கொண்டு உயிர் தொலைப்பதற்காக அந்த தோமரத்தை செலுத்துபவன் ராவணன். யார் இவ்வாறு செலுத்தினான் என்றால், தாம் அறத்தால் பொறா தகை கொள் வாட்படை சிவன் கரத்து வாங்கினான். அறம் என்பது இப்போ நம்ம அதை அறத்தால் கூர்மைப்படுத்துகிறோம், அறத்தை வச்சு ஷார்பன் பண்றோம். அறத்தால் பொறா தகைகொள் வாட்படை, அறத்தால் தீட்டப்பட வேண்டிய தேவையில்லாத சிவனுடைய வாழ், அதற்கு வாளுக்கு பெயர் சந்திரகாசம் என்று பெயர். அந்த சந்திரகாசம் என்ற வாட்படையை சிவன் கரத்து வாங்கினவன் ராவணன். இந்த நிகழ்வு எப்பொழுது நிகழ்கிறது என்றால், ராவணன் கைலை மலையை பெயர்த்து எடுக்க முயற்சி செய்ய சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலால் சற்றே லேசாக அழுத்த மலையின் அடியில் சிக்கிக்கொண்ட ராவணன் சாபகானம் பாடுகிறான். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு சிவபெருமான் வாழ் கொடுத்தார் என்பது புராணம். அறத்தால் பொறா தகைகொள் வாட்படை சிவன் கரத்து வாங்கினான். எவ்வாறு வாங்கினான் என்றால், பாடி வாங்கினான். வீணை மீட்டி தன்னுடைய ஒரு தலையையே வீணையினுடைய குடமாக வைத்து தன்னுடைய உடம்பின் நரம்புகளை வீணைக்குரிய நரம்பாக வைத்து பாடினான் என்பது புராணம். அவ்வாறு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உடல் நரம்புகளை வீணையின் நரம்பாக ஆக்கி தன்னுடைய ஒரு தலையை வீணையின் குடமாக ஆக்கி வாசித்து, அதனால் சிவபெருமான் மகிழ்ந்து போக சிவபெருமான் இந்த வாளை கொடுத்தார் என்பது புராணம். அவன் பாடிய பண் இந்த இடத்தில் காமரத்தால் என்று சூட்டப்படுகிறது. காமரம் என்பது அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் வழங்கிய ஒரு பண், ஒரு ராகம் என்று கொள்ளலாம். இந்த காலத்தில் இதை நாதநாம கிரியா என்று சொல்கிறார்கள். நான் லேசா அதை பாடி வேற காமிச்சேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்பது நாதநாம கிரியாவில் உள்ள திருப்பாவை. ஸோ காமரத்தால் சிவன் கரத்து வாங்கினான், நாதநாம கிரியா பாடி சிவனிடமிருந்து வாட்படையை பெற்றுக்கொண்டான் என்பது கம்பனுடைய பதிவு. நம்மில் பலருக்கும் ராவணன் சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக பாடிய ராகம் எது என்பது பலருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்காக இப்பொழுது இந்த வீடியோ, கார்த்திக் வீடியோ போடலாம். வாய்ஸ் ஆடியோ கேக்குதா சார்? இன்னும் கேட்கல, எழுப்புங்க இன்னும் லவுடர். வால்யூம் வரல, என்ன கேட்கல. ப்ளே பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு நிமிஷம் சார், இந்த ஆடியோ SR ராமசாமி அனுப்பிச்சு, சார் இதை வகுப்புல போடுங்கன்னு வந்தார். எனவே இது நேயர் விருப்பம், என்னுடைய விருப்பம் அல்ல, இது நேயர் விருப்பம். யூஸ் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு கொடுக்குறாங்க, அதில் அதை யூஸ் பண்ணணும், அப்பதான் இதில் வரும். ஒரு பாடலா பாட சொல்றாங்க, இவர் அந்த பாடல் பாடுவார். ஷேருக்கு போய் ஷேர்ல வந்து அங்க பண்ணுங்க வீணைக்கொடி. எஸ், அதான் சார். கேக்குதா சார்? இல்ல கேட்கல. இல்ல இல்ல, இங்க கீழே யூஸ் கம்ப்யூட்டர் ஆடியோ ஒரு பட்டன் இருக்குங்க. இல்ல, அது ஷேருக்கு போனீங்கன்னா ஷேர்ல இருக்கும். ஆமா, ஷேர்ல யூஸ் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு இருக்கும், ஆமா, அதை கிளிக் பண்ணணும். ஷேருக்கு போய் அங்க வந்து நீங்க ஆன் பண்ணீங்கன்னா தான் எல்லாருக்கும் கேட்கும். ஷேர் போடும்போது சவுண்டுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை பார்த்து போடுங்க. ஆமா, லெஃப்ட்ல இருக்கும். ஷேருக்கு போனீங்கன்னா லெஃப்ட்ல கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், சவுண்ட் பாக்ஸ்னு இருக்கும். சவுண்டுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகே.
கேக்குது. வீணை கொடியுடைய தேந்தனே வீணை கொடியுடைய தேந்தனே வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உலவு வீணை கொடியுடைய தேந்தனே வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உலவு வீணை கொடியுடைய தேந்தனே ஆனந்தகான அமுத மழையே ஆனந்தகான அமுத மழையே பொழிந்து மனம் தன்னை உருக வழி செய்த வீணை கொடியுடைய தேந்தனே வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உலவு வீணை கொடியுடைய தேந்தனே நிறுத்து அமைச்சரே, அவரோடு என்னை போற்றி பாட ஆர்வத்தோடு பண்ணிசித்தான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன். ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன். அரசர் பெருமானே, சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். மீட்டியதில் தவறு ஏற்பட்டு விட்டது. மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகரே, பய வேண்டாம், நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மை ஸ்தானம் பெற்று விளங்குகிற நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து என்னை போற்றி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவதில் மட்டும் ஏன் அவசரம் திணிக்க வேண்டும்? அதுவும் என் சபையில். ஆகவே அதை சீர்திருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன். வேண்டேன், பிழையின்றி வாசிக்க விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம். எதிரியை குற்றஞ்சாட்டியதற்கு என்னையே வீணை மீட்டச் சொல்லுகிறாயா? எல்லோரும் பார்க்க இன்று ஒரே ஒரு முறை. குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. பெருமனம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்த பயனே தீர்ந்துவிடும். விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்து விடுமாப்பா. எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள். மாநிலம் அனைத்தும் ஆடத் பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா? தந்தையே, எல்லோரும் ஒரு மனதாக வேண்டுகிறோம். உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பமில்லையே. விரும்பி கேட்பது நாங்களப்பா. அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன். சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாட கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா? மனைவி கேட்டு அதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டுவிடும். மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை. என்ன பாட? காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? உச்சி வேளை ராகம். மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ? மகிழ்ச்சிக்குரிய ராகம்
யுத்தராகும் பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட தாழிசைக்கு கல்யாணி. சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம் கமகரி ரிகரி சாரி சாரி தாணி பார பரச மகரி தப மகரி தப மகனி தப சானி தப மக பரச காம்போதி கம கம ரிகரி சாரி 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 தானி தப காம்போதி பரரி தானி தப ம காம்போதி தப மக ப மகரி காம்போதி. என் வாழ்நாளில் நான் வீணை எடுத்து மீட்டி நரம்பு அறுபட்டது இதுவே முதல் தரம். இதை எடுத்துடலாம். கார்த்தி, இதை ரிமூவ் பண்ணலாம். நன்றி. இந்த இந்த காட்சியை காண்பிக்க வேண்டும் என்பது நேயர் விருப்பம். ராமசாமி ஐயா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இது இதோட முடிஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். வர்ற எல்லா நிகழ்வுக்கும் சம்பூர்ண ராமாயணத்தில் படத்திலிருந்து காட்சிகள் காட்டப்பட மாட்டாது என்பதை நான் உறுதி சொல்கிறேன். ஸோ இந்த டவுட் ஏன் வந்ததுன்னா, கம்பன் சொன்னது காமரம், ஸ்ரீகாமரம். பட தயாரிப்பாளர்கள் சொன்னது காம்போதி. நானும் பார்த்தேன் இந்த ராகம். ராவணன் வாசித்த எந்த ராகத்திலையும் நாதநாமகிரியா வரல. ஸ்ரீகாமரத்தை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மியூசிக் டைரக்டரும் படத்தினுடைய டைரக்டரும் வெவ்வேறு ராகங்கள் போட்டியிருக்கிறார்கள். திரை கதை என்பது வேறு. உதாரணமாக எல்லா ராமாயண படத்திலையும் பார்த்துருப்போம், ஒரு லக்ஷ்மண ரேகை வரும். கம்பராமாயணத்தில் கிடையாது. அதே மாதிரி அனுமன் ராவணன் சந்திப்பின் பொழுது அனுமனுக்கு உட்காருவதற்கு ஆசனம் கொடுக்காமல் இருக்க அனுமன் தன்னுடைய வாளை நீட்டி நீட்டி அதை சுற்றி ராவணனை விட உயரமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் என்பதெல்லாம் சினிமா சம்பந்தப்பட்டவை. நான் கம்பன் கட்சி. ராவணன் ஸ்ரீகாமரம் பண் இசைத்து சிவபெருமானிடமிருந்து வாளை பெற்றுக் கொண்டான். மீண்டும் யுத்தகாண்டம் ராவணன் வதைப்படலத்திற்கு வருகிறோம். ஒரு கட்டத்தில் ராவணன் தேரில் மயங்கி தளர்ந்து போய் சோர்வடைந்து விழுந்து விடுகிறான். அவனை உடனே கொல்லுமாறு மாதலி தூண்ட ராமன் மறுத்து போர் அறம் அது அன்று என்பதை நிறுவி ராவணனை கொல்ல மாட்டேன் என்று சொல்கின்றான் ராமன். சற்று நேரம் கழிந்து ராவணன் தேரில் இருந்து எழுந்திருக்கிறான். இடையில் ராவணனுடைய சாரதி ராவணன் மயங்கி விழுந்தவுடன் தேரை போர்க்களத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறான். உணர்வு திரும்பிய ராவணன் எழுந்திருக்கிறான், பார்க்கிறான், ராமனை காணவில்லை. எதிரே தன்னுடைய பகைவர் இல்லை என்பதை ராவணன் பார்க்கிறான். அந்த கட்டத்தில் சென்ற வகுப்பை நிறைவு செய்தோம். சென்ற வகுப்பின் இறுதி பாடல் இப்பொழுது பார்க்கிறோம். கார்த்திக், அடுத்த பாடல். சென்ற வகுப்பின் இறுதி
உறக்கம் நீங்கி உணர்ச்சி உற்றான் என மரக்கண் வஞ்சகன் ராமனை வாந்திசை சிறக்கும் தேரொடும் கண்டிலன் சீற்றத்தீ பிறக்க நோக்கினான் பின்னுற நோக்கினான். உறக்கம் நீங்கி உணர்ச்சி உற்றான், தூக்கத்தில் இருந்து எழுந்து வருவது போல ராவணன் மீண்டும் மயக்கத்தில் இருந்து எழுந்து வர அந்த மரக்கண் வஞ்சகன் ராவணன் ராமனை கண்டிலன் வான்திசை சிறக்கும் தேரொடும் கண்டிலன். ராமனையும் பார்க்கல, ராமனுடைய தேரையும் பார்க்கவில்லை. எனவே சீற்றத்தீ பிறக்க, கோபத்தால் கண்களிலிருந்து தீப்பொறி பிறக்க தன்னுடைய சாரதியை நோக்குகிறான். அதன் பின்னர் தான் இருக்கும் நிலைமையை பார்க்கிறான். போர்க்களத்தை விட்டு நீங்கி வந்து விட்டோம் என்பதை அவன் உணர்கிறான். அடுத்த பாடல், அவன் சாரதியை ஏசுகிறான், திட்டுகிறான். தேர் திரித்தனை தேவரும் காணவே வீர விற்கை ராமர்க்கு வெண்ணகை பேர உய்த்தனையே பிழைத்தாய் என சாரதி பெயரோனை சலிப்புறா. சலிப்புறா என்றால் சலிப்புற்று என்று செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் இது. தேர் திரித்தனை, தேரை நீ வேறு இடத்திற்கு கொண்டு வந்து விட்டாய். தேவரும் காண, நான் போர்க்களத்திலிருந்து நீங்கியதை தேவர்களெல்லாம் பார்க்கிறார்கள். அது தவிர வீர விற்கை ராமர்க்கு வெண்ணகை பேர உய்த்தனையே, என்னை பார்த்து ஏளனமாக எக்காலமாக இகழ்ச்சியாக ராமன் என்னை நோக்கி சிரிக்கும்படி செய்து விட்டாயே. ராமன் அவ்வாறு சிரிக்கவில்லை. இது ராவணனுடைய கற்பனை. தான் போர்க்களத்தில் இருந்து நீங்கியதாக ராமன் தன்னை ஏளன பார்வை பார்த்தான், ஏளன சிரிப்பு செய்தான் என்பது ராவணனுடைய கற்பனை. ராமன் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை என்பதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். தேர் திரித்தனை தேவரும் காணவே வீர வெற்கை ராமர்க்கு வெண்ணகை பேர உய்த்தனையே, ராமனுக்கு வெண்ணகை வரச் செய்து விட்டாயே, நகை உய்த்தனையே. பிழைத்தாய், பிழைத்தாய் என்பது கேள்விக்குறி. நீ பிழைச்சு போய்விடுவியா என்று சாரதி பெயரோனை சலிப்புறா. சாரதி பெயரோன், அவனுக்கு பேர் கூட கிடையாது. அந்த தேர்ப்பாகனை நோக்கி சலிப்புற்றான், கோபப்பட்டான். அடுத்த பாடல், அந்த தேர்ப்பாகனை மீண்டும் திட்டுகிறான் ராவணன். தஞ்சம் நான் உனை தேற்ற தரிக்கில வஞ்சனி பெரும் செல்வத்து வைகினை அஞ்சினேன் எனச் செய்தனை ஆதலால் உஞ்சிதி போதிகொலாம் என உறுத்து எழா. உறுத்து, உறுத்து என்றால் சினந்து, கோபப்பட்டு, பயங்கர கோபம் கொண்டு உறுத்து எழுந்து, கோபம் கொப்பளிக்க, எழா என்றால் எழுந்து, அஞ்சினேன் எனச் செய்தனை, நான் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டேன், பயந்து போனேன் என்று மற்றவர்களை எண்ண வைத்து விட்டாய். ஆதலால் நீ உய்ந்து போய் விடுவாயா, உஞ்சு போய் விடுவாயா, நீ பிழைத்து போவாயா? நிச்சயமா இல்லை, உன்னை கொல்லப் போகிறேன் என்பது துணிக்க, நான் தஞ்சம் என்று உன்னை தேற்ற. சண்டை செய்பவனுக்கு சாரதி என்பவன் மிகவும் முக்கியமானவன். பல கட்டங்களில் பார்த்திருக்கிறோம். அர்ஜுனன் போரில் வென்றதுக்கு காரணமே அவனுடைய சாரதியால் தான். கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு சாரதி, பார்த்த சாரதி. ஸோ தேரில் போரிடுபவனுக்கு சாரதி மிக முக்கியமானவன் என்று நான் உன்னை தஞ்சம் என்று கொண்டிருந்தேன். ஆனால் தரிக்கிலா வஞ்சன் நீ எனக்கு வஞ்சனை செய்து விட்டாய். என்னிடமிருந்து என்னுடைய சேவற்காரனாக, என்னுடைய ஏவலாளாக இருந்து பெரும் செல்வத்து வைகினை, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் எக்கச்சக்கமாக, ஏராளமான பணம் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டாய். ஆனால் இப்பொழுது என்னை வஞ்சித்து விட்டாய். அஞ்சினேன் எனச் செய்தலை, அதுதான் அவனுடைய ஈகோ. நான் பயந்து போய்விட்டேன் என்று மற்றவர்கள் எண்ணி விடுவார்களே, நீ பிழைத்து போவாயா, உஞ்சிது போகலாம் என்று சினங்கொண்டு தேர்ப்பாகனை திட்டுகிறான் ராவணன். அடுத்த பாடல், வாழ் கடை கணித்து ஓச்சலும் வந்து அவன் தாழ் கடைக்கு அணியா தலை தாழ்வுறா மூள் கடை கடும் தீயின் முனிவு ஒழி கோள் கடை கணித்து என்று அவன் கூறுவான். அவன் என்பது இங்கே சாரதி. வாழ் கடை கணித்து, தன்னுடைய கடைக்கண்ணால் பார்த்து கொண்டு வாளை உருவி, ஓச்சலும், ஓச்சல் என்பது எரிதல், எரிவது போல வீசுதல், ஆனால் எரிவது அன்று. வாள் கடை கணித்து ஓச்சலும், வாளை கொண்டு அவனை வெட்டுவதற்காக வாளை ஓங்கிய பொழுது அவன் தாழ் கடைக்கு அணியா தலை தாழ்வுற, ராவணனுடைய பாதங்களில்
தாள் என்பது பாதம். அந்த பாதங்களில் வந்து வணங்குகின்றான் சாரதி. மூள் கடை கடும் தீயின் முனிவு ஒளி. கடை கடும் தீ, கடை என்பது பல இடங்களில் ஊழிக்காலம் என்று சுட்டப்படும். உலகத்தின் கடைசி காலம், கடைக்காலம். அந்த ஊழிக்காலத்து தீ போல பொங்கி எழுகிறாயே, உன்னுடைய கோபத்தை ஒழி, முனிவு ஒழி, கடைக்கணித்து கோள். இறுதியாக நான் சொல்வதை உண்மை என்று உணர்வாயாக. கோள் என்பது கொள் என்று பொருள். நான் சொல்வதை உண்மை என்று புரிந்து கொள் என்று சாரதி கூறுகிறான். அடுத்த பாடல், தான் ஏன் தேரை ஓட்டி கொண்டு போனேன் என்பதற்கு சாரதி அந்த ஓச்சுதல் என்பதற்கு அந்த சொற்பிரயோகம். கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீண்டாமை வேண்டுபவர். கடிது ஓச்சி, ஓங்கும் போது ரொம்ப வேகமா ஓங்கி, ஆனால் அடிக்கும் போது மெல்ல அடிக்கணும். மெல்ல எரிக ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்பது குறள். அடுத்த பாடல், ஆண் தொழில் துணிவு ஓய்ந்தனை ஆண்டு இறை ஈண்ட நின்றிடின் ஐயனே நின்னுயிர் மாண்டது அக்கணம் என்று இடர் மாற்றுவான் மீண்டது இத்தொழில் எம் வினை மெய்மையால். இந்த எம்னு இருக்கணும், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எமன் இருக்கு. ஆண் தொழில் துணிவு ஓய்ந்தனை, நீ வந்து போர் செய்வதற்கு உண்டான வலிமை எல்லாம் உன்னிடமிருந்து நீங்கி விட்டது, நீ களைத்து போய் விட்டாய், நீ சோர்வடைந்து விட்டாய். ஆண்டு இறை நின்றிடின், இறை என்பது சிறிதளவு, இன்னும் கொஞ்ச நாள் கூட நான் அங்கேயே இருந்திருப்பேனே, ஆனால் ஐயனே நின் உயிர் மாண்டது அக்கணம், நான் அங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் நின்று கொண்டிருந்தால் நீ உயிர் போய்க்கு இருப்பாய், ராமன் உன்னை கொன்றிருப்பான் என்பது சாரதியின் கணிப்பு. ராமன் கொல்ல மாட்டேன் என்று சொன்னது நமக்கு தெரியும், அது சாரதிக்கு தெரியவில்லை. சாரதி சொல்கிறான், அதற்கு முன்னாலேயே சாரதி அந்த இடத்தை விட்டு நீங்கி விட்டான். ஆண்டு இறை நின்றிடின், இறை என்பது சிறிதளவு என்று சொன்னேன். அந்த இன்னும் கொஞ்ச நாள் நான் அங்கே நின்றிருந்தேன் என்றால் ஐயனே உன் உயிர் மாண்டது அக்கணம் என்று இடம் மாற்றுவான். அந்த இடத்திலிருந்து நீங்குவதற்காக மீண்டு வந்தேன் இத்தொழில் எம் வினை மெய்மையால், நான் உனக்கு உண்மையானவனாக இருக்கிறேன். இவ்வினை எம் வினை மெய்மையால், உனக்கு உண்மையானவனாக, உன்னை வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா உழைக்கிறேன் நான் என்பதாக இந்த சாரதி ராவணனுக்கு மறுமொழி சொல்கின்றான். அடுத்த பாடல், சாரதிக்குண்டான இலக்கணம் என்ன என்பதை சாரதியே சொல்கிறான். ஓய்வும் ஊற்றமும் நோக்கி உயிர் பொறை சாய்வு நீக்குதல் சாரதி தன்மைத்து. ஆள் என்பது கசை. ஓய்வும் ஊற்றமும் நோக்கி உயிர் பொறை சாய்வு நீக்குதல் சாரதி தன்மைத்து. மாய்வு நிச்சயம் வந்துழி வாழினால் காய்வு தக்கது என்றால் கடை காண்டியால். மாய்வு நிச்சயம் வந்துழி, நிச்சயமாக சாவு என்பது நிகழப் போகிறது என்றால், மாய்வு என்பது மாய்தல், மாண்டு போதல், இறத்தல். மாய்வு நிச்சயம் வந்துழி, கண்டிப்பாக இது நிகழப்போகிறது. எது நிகழப்போகிறது? உன்னுடைய சாவு. சாவு நிச்சயமாக நிகழப்போகிறது என்று தெரிந்தால் அந்த கணத்தில் ஓய்வும் ஊற்றமும் நோக்கி, உங்கள்கிட்ட இருக்கிற வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கிற தளர்ச்சி இரண்டையும் பார்த்து உயிர் பொறை சாய்வு நீக்குதல். பொறை என்பது பாரம். பொதுவாக இந்த உயிர் பொறை என்பது உடம்பு. உடம்பினுடைய சோர்வை நீக்குவதற்காக அதை செய்ய வேண்டியது சாரதி தன்மைத்து, அதுதான் சாரதியினுடைய கடமை. எனவே நான் உன்னை வேறு இடத்திற்கு கொண்டு போனேன். வாளினால் காய்வு தக்கது அன்று, வாளை ஏந்தி என் மீது நீ சினம் கொள்ளுவதோ என்னை வெட்டுவதற்கு முயலுவதோ தக்கது அன்று. கடை காண்டியால், இறுதியில் நீயே இதை புரிந்து கொள்வாயாக என்று சாரதி தன்னுடைய செயலுக்கு நியாயம் கற்பித்து ராவணனிடம் பேசுகிறான். அடுத்த பாடல், என்று இறைஞ்சலும் எண்ணி இறங்கினான் வென்றியம் தடம் தேரினை மீட்க என சென்று எதிர்ந்தது தேரும் தேர்மிசை நின்ற வஞ்சகன் ராமனை நேர்வூரா. ராமனை நேர்வூரா, ராமனை நேருக்கு நேர் பார்த்து அத்தேர்மிசை நின்ற வஞ்சகன், தன்னுடைய தேரின் மீது நின்ற வஞ்சகனான ராவணன், அவனுடைய தேர் சென்று எதிர்ந்தது, ராமனுடைய தேருக்கு எதிராக சென்றது. ஏனென்றால் அத்தடம் தேரினை மீட்க என்று ராவணன் சொல்கிறான். வெற்றி பொருந்திய தடம் தேர், வென்றி தடம், தடம் என்றால் பெரியது,
வெற்றி பொருந்திய அந்த பெரிய தீரினை மீட்க மீண்டும் போர்க்களத்திற்கு எடுத்துக்கொண்டு போவாயாக என்று ராவணன் சொல்ல, சாரதி இவ்வாறு என்று இறைஞ்சலும், சாரதி இவ்வாறு ராவணனை இறைஞ்சி கேட்ட பொழுது எண்ணி இறங்கினான். ராவணனுக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றன என்பதை காண்பிப்பதற்கு ராவணன் மாற்றியும் வீழ்ச்சியும் என்றே ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஆசாஞாவோட புஸ்தகம். ராவணனுடைய பெருமைகள் என்ன, ராமனுடைய மாட்சிமை என்ன, வீழ்ச்சி என்ன, இரண்டும். என்று இறங்கிலும் எண்ணி இறங்கினான் வென்றியம் தடம் தேரினை மீட்க என அத்தேரும் சென்று எதிர்ந்தது. அத்தேர்மிசை ராமனை நேர்வுறா நின்ற வஞ்சகன். அந்த தேர் மீது ராவனை எதிர்த்து ராவணன் நிற்கிறான். அடுத்த பாடல். இவ்வாறு ராமன் ராவணன் இருவரும் மீண்டும் சண்டையிடத் தொடங்குகிறார்கள். கூற்றின் வெங்கனை கோடி கோடியின் தூற்றினன் வலி மும்மடி தோற்றினான் வேற்றொரு வாழ் அரக்கன் என வெம்மையால் ஆற்றினன் செரு கண்டவர் அஞ்சினர். கூற்றின் வெங்கனை, கூற்று என்பது யமன். யமனைப் போல கொடிய கணைகள் கோடி கோடிகள் தூற்றினான். கோடிக்கணக்காக ராவணன் ராமன் மீது ஏவுகிறான். கூற்றின் வெங்கனை கோடியின் கோடிகள் தூற்றினான் வலி மும்மடி தோற்றினான். முன்பு இருந்ததை விட 3 மடங்கு அதிகமான வலிமை உடையவன் போல தோற்றமளித்தான். மும்மடி வலி தோற்றினான். மும்மடி என்றால் 3 மடங்கு. மும்மடி வலிமை, 3 மடங்கு வலிமை உடையவன் போல தோற்றமளித்தான். இந்த தோற்றத்தை பார்த்தால் வேற்று ஒரு வாழ் அரக்கன் என சற்று முன்னால் நாம் பார்த்து தேர்தட்டில் சோர்ந்து போய் மயங்கி விழுந்து கிடந்த ராவணன் அல்லன் இவன். இவன் வேறொரு ஆள், வேற்று ஒரு வாழ் அரக்கன் என அப்பேற்பட்ட வெம்மையால் செரு ஆற்றினான், போர் செய்தான். இதை கண்டவர் அஞ்சினார்கள். அடுத்த பாடல். எல் உண்டாகின் நெருப்பு உண்டு எனும் இதுவோர் சொல் உண்டாயது போல் இவன் தோளிடை வில் உண்டாகின் வெலர்க்கு அரிது ஆம் என செல் உண்டால் அன்னது ஓர் கணை சிந்தினான். செல் என்பது இடி. செல் உண்டால் அன்னது, இடி இறங்கியது போல ஒரு கணையை ராமன் ஏவுகிறான். எதற்காக என்றால், இவன் தோளிடை வில் உண்டாகின் வெலர்க்கு அரிது ஆம். ராவணனுடைய கையில், ராவணனுடைய தோளில் அவனுடைய வில் இருக்கும் வரை ராவணனை வெல்ல முடியாது என்று எண்ணி இடி இறங்குவது போல ஒரு கணையை ராமன் ராவணன் மீது ஏவுகிறான். அதற்கு காரணம் வில் உண்டாகின் வெலர்க்கு அரிது. எப்படி என்றால், எல் உண்டாகின் நெருப்பு உண்டு என்று சொல் உண்டாயது போல். நெருப்புன்னு ஒன்று இருந்தால், புகை இருந்தால் நெருப்பு இருக்கும். இந்த இடத்தில் எல் என்பது ஒளி. எந்த இடத்திலும் எல்லுக்கு புகை என்ற பொருள் இல்லை. எல் உண்டாகின் நெருப்பு உண்டு. நமக்கு தெரிஞ்ச பழமொழி நெருப்பு இல்லாம புகையுமா. நெருப்பு புகை உண்டானால் நெருப்பு உண்டு. அந்த புகை என்பது கருமை நிறம், எல் என்பது இருள் என்று கொண்டு கருமை நிறமாகிய புகை இருந்தால் நெருப்பு உண்டு என்பதாக பொருள் கொள்கிறார்கள். அல்லது இன்னும் சில பேர் வெளிச்சம் இருந்தால் நெருப்பு இருக்கும். இப்போவும் பார்க்குறோம், இரவு வேளைகளில் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு தான் போகிறார்கள் இருளை ஓட்டுவதற்கு. தீப்பந்தம் நெருப்பு. நெருப்பு இருந்தால் வெளிச்சம் இருக்கும். எல் உண்டாகின், ஒளி உண்டாகின் நெருப்பு உண்டு என்னும் இது ஓர் அந்த ஒரு பழமொழி இருப்பது போல, இவன் தோளிடை வில் இருந்தால் இவனை வெல்ல முடியாது என்று ராமன் ஒரு அம்பு எய்து அவனுடைய வில்லை அறுக்கிறான். அடுத்த பாடம். நாரணன் படை நாயகன் உய்ப்புறா பாரணங்கினை தாங்குறும் பல்வகை வாரணங்களை வென்றவன் வார்சிலை ஆரணங்கை இரு துணி ஆக்கினான். துணி ஆக்கினான், துணி ஆக்கினான் என்றால் துண்டித்தான். இரு துணி ஆக்கினான், 2 துண்டமாக ஆக்கினான். எதை ஆக்கினான்? வார்சிலை. யாருடைய வார்சிலை? பல்வகை வாரணங்களை வென்றவன். 8 திக்கு யானைகளுடன் போரிட்டு அவற்றின் தந்தங்களை தன்னுடைய மார்பில் வாங்கி கொண்டவன். பல்வகை வாரணங்களை வென்றவன் வார்சிலை ஆர் அணங்கை. அணங்கு என்பது பொதுவாக சிறு தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராவணன் கையில் இருந்த வில் ஒரு அணங்கு என்பது ஒரு உருவகம்.
வில்லைத்தான் 2 துண்டாக ராமன் முறித்தான். அது அணங்கு போன்ற ஒரு வில். அதை துண்டிப்பதற்காக ராமன் ஏறிய கணை நாரணன் படை, நாராயணாஸ்திரம். நாரணன் படை நாயகன் உய்ப்புறா. நாரணன் படையை நாயகன் தலைவன் அவன் ஏவி பார் அணங்கினை தாங்குறும் பல்வகை வாரணங்களை, இந்த உலகை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 8 திசை யானைகளுடைய போரிட்டு வென்றவன் அவனுடைய சிலையை 2 துண்டு ஆக்கினான் இராமன். அடுத்த பாடல். அயன் படைத்தவில் 1000 பேரினான் வியன் படை கலத்தால் அற்று வீழ்தலும் உயர்ந்து உயர்ந்து குதித்தனர் உம்பரால் பயன் படைத்தனம் பல் சவத்தால் என்றார். அயன் படைத்தவில், ராவணன் கையில் இருப்பது பிரம்மன் படைத்தவில். நாம் சிவாதனுசு பார்த்திருக்கிறோம். ராமன் முறித்தது சீதையை மணப்பதற்காக. நாராயணன் வில் ராமன் கைக்கு வந்தது, பரசுராமன் கொடுக்க. இது அயன் படைத்த வில். பிரம்மனுடைய வில் அது ராவணன் கையில் இருக்கிறது. பிரம்மன் ராவணனுக்கு தாத்தாக்கு தாத்தா, எனவே அந்த வழியில் வந்திருக்கலாம். அயன் படைத்த வில் ராவணன் கையில் இருப்பது 1000 பேரினான், சகசிரநாமம் உடையவன் மகாவிஷ்ணு. 1000 பேரினான் வியன் படைக்கலத்தினால் பெருமை பொருந்திய ராமன் ஏவிய அம்பினால் அற்று வீழ்தலும், அந்த வில் 2 துண்டாக முறிக்கப்பட உயர்ந்து உயர்ந்து உம்பர் குதித்தனர். உம்பர் என்பது தேவர்கள். தேவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு ராவணனுடைய வில் முறிந்து போய்விட்டது என்று சந்தோஷப்பட்டு குதித்தார்கள். பயன் படைத்தனம் பல் தவத்தால், நாம் செய்த பலவேறு தவங்களுக்கு இப்பொழுதுதான் பயன் கிட்டி இருக்கிறது, இவனுடைய வில் முறிந்து போயிற்று என்று தேவர்களுக்கு சந்தோஷம். அடுத்த பாடல். ராவணனுக்கு தன் கையில் இருந்த வில் போனால் அதை பற்றி கவலையே இல்லை. மாறி மாறி வரிசிலை வாங்கினான் 100 100 அவை வேறு வேறு திசை உற வெங்கனை 100 ராமன் நுறுக்கினான். ஒரு வில் போயிடுத்து, அயன் படைத்த வில் ராவணன் கையில் இருந்து அதை ராமன் 2 துண்டாக்குகிறான். அதை பற்றி கவலைப்படாமல் மாறி மாறி அடுத்தடுத்தாக தொடர்ச்சியாக வரிசிலை வாங்கினான். ஏராளமான வில்லை ஒவ்வொரு வில்லாக ராமன் முறிக்க, ஒவ்வொரு வில்லாக ராவணன் எடுக்க மாறி மாறி வரிசிலை வாங்கினான். அவை எத்தனை எண்ணிக்கை என்றால் 100 100 500. 500 அது 1000, 100 100 1000. அந்த அளவு வில்களை ராவணன் வாங்க, ஒவ்வொன்றையும் வேறு வேறு திசை உற வெவ்வேறு திசைகளில் சென்று உதிர்ந்து போகுமாறு வெங்கனை ராமன் 100 100 கணைகளை ஏவி ஏவி ராமன் அந்த விற்களை எல்லாம் முறித்தான் அல்லது பயனற்று போகச் செய்தான். அடுத்த பாடல். தன்னுடைய வில் போயிடுத்து மற்ற ஆயுதங்களை கொண்டு ராவணன் போரிடுகிறான். இருப்பு உலக்கை வேல் தண்டு கோல் ஈட்டி வாழ் நெருப்பு உலக்க வரும் நெடும் கப்பணம் திரு புலக்க உய்த்தான் திசை யானையின் மறுப்பு உலக்க வழங்கிய மார்பினன். திசை யானையின் மறுப்பு 8 திக்கு யானைகள், மறுப்பு என்றால் தந்தம். அந்த 8 திக்கு யானைகளுடைய தந்தம் தன்னுடைய மார்பில் பாய்ந்து முறிந்து போக திசையானியின் மறுப்பு உலக்க தன்னுடைய மார்பை வழங்கியவன். திசையானையின் மறுப்பு உலக்க தன் மார்பை வழங்கியவன் ராவணன். அவன் என்ன செய்தான்? இருப்பு உலக்கை, இரும்பிலான உலக்கை, வேல் தண்டு கோல் ஈட்டி வாழ் கப்பணம் என்று ஒரு ஆயுதம் இந்த காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. நெருப்பு உலக்க வரும் நெடும் கப்பணம், இவை எல்லாவற்றையும் ஏவுகிறான். எவ்வாறு ஏவுகிறான்? அதில் கம்பன் ஒரு வார்த்தை போடுறான், திரு புலக்க உய்த்தான். திரு என்பது இந்த இடத்தில் திருமகளை சுட்டுகிறது. மகாலட்சுமி உரைய இடம் ராமனுடைய மார்பு. அந்த மார்பில் திரு புலக்க, புலத்தல் என்றால் வெறுத்தல் என்று பொருள் சொல்கிறார்கள். என்னையா அவன் இந்த மாதிரி போரிட்டு கொண்டிருக்கிறான், இன்னும் எங்க வீட்டுக்காரர் கொல்லலையே என்று மகாலட்சுமி வெறுப்பு உற்றவள் போல திரு புலக்க உய்தான். மகாலட்சுமிக்கு வெறுப்பு
போர் இன்னும் முடியவில்லையா, இன்னும் எவ்வளவுதான் சண்டை போட போறான் இந்த ராவணன், ஏன் சீக்கிரம் கொல்ல மாட்டேங்கிறார் எங்க வீட்டுக்காரர் என்பது போல திரு புலக்க, புலத்தல் என்றால் வெறுத்தல், புலவியால் வெறுத்தல், ஊடல் மாறுபடுதல். திரு புலக்க, அந்த ராமனுடைய மார்பில், அதாவது மகாவிஷ்ணுவின் மார்பில் எப்பொழுதும் திரு இருக்கிறாள் என்பது அனைவருக்கும் தெரிந்த பாடல். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்ற நம்மாழ்வாருடைய திருமொழி. அகலகில்லேன் இறையும், ஒரு நொடி கூட உன்னுடைய மார்பை விட்டு போக மாட்டேன் என்று திருமகள் ராமனுடைய திருமாலுடைய மார்பில் இருக்கிறாள். இவ்வாறு ராவணன் மற்ற ஆயுதங்களை எல்லாம் கொண்டு ராமனை தாக்குகிறான். அடுத்த பாடல். அவை அனைத்தும் அறுத்து அகன் வேலையில் குவை அனைத்தும் என குவித்தான் குறித்து இவை அனைத்தும் இவனை வெல்லா என நவை அனைத்தும் துறந்தவன் நாடினான். அவை அனைத்தும், எவை அனைத்தும், இருப்பு உலக்கை வேல் ஈட்டி வாள் திருக்கப்பணம் எல்லாவற்றையும் அறுத்து அகன்ற வேலையில், வேலை என்றால் கடல், அகன்ற வேலையில் குவை அனைத்தும் என குவித்தான். ஒவ்வொன்றும் ஒரு சிறு சிறு குவியல் போல, ஒரு சிறு குன்று போல கடலில் குவித்தான். குவித்தவன் ராமன். அப்புறம் அவனே சொல்றான், இவன் எவ்வளவோ அம்புகளை ஏவுகிறான், எந்த அம்பும் ராவணனை கொல்லவில்லை, ராவணனுக்கு தளர்ச்சி உடையவாக்குகின்றனவே ஒழிய இவை அனைத்தும் இவனை வெல்லா என நவை அனைத்தும் துறந்தவன். இது ராமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி, ஒரு அற்புதமான அடைமொழி. நவை என்றால் குற்றம், பிழை, தீமை. நவை அனைத்தும் துறந்தவன், நிர்மலன் என்று சொல்கிறோமே, அந்த சரியான பொருள் அது. நிர்மலன், நிமலன். நவை அனைத்தும் துறந்தவன் நாடினான். எதை நாடினான்? மாற்று வழி என்ன என்று யோசித்தான். இவனை கொல்வதற்கான வழி என்ன என்று அதை நாடினான். அவை அனைத்தும் அறுத்து, அவை என்பது நாம் சென்ற பாடலில் பார்த்த போல இருப்புலக்கை வேல் தண்டு கோல் ஈட்டிவாள் நெருப்பு உலக்க வரும் நெடும் கப்பணம். அவை அனைத்தும் அறுத்து அகன்ற கடலில் குவியல் குவியலாக குவித்தான். குவித்த பிறகு இவைகளெல்லாம் இவனை கொல்லப் போவது இல்லை என்று நாடினான், மாற்று வழி நாடினான். நாடியவன் யார்? நவை அனைத்தும் துறந்தவன், எல்லா குற்றங்களையும் களைந்தவன். இந்த குற்றமில்லாதவன் ராமன் என்பதை 2 இடங்களில் கம்பன் மிக அற்புதமாக சுட்டுகிறான். பொருள் கருதி அந்த 2 இடங்களையும் பார்த்து விடலாம். இரண்டுமே சீதை சொல்கிறாள். அவளுக்கு ரொம்ப பெருமை, தன்னுடைய கணவன் குற்றமில்லாதவன், நவை அனைத்தும் துறந்தவன் என்ற பெருமை சீதைக்கு. ஒரு இடம் இலக்குவனை நோக்கி இலக்குவனை ஏசுகிறாள். இது எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். சீதை இலக்குவனை ஏசுகிறாள். எப்பொழுது என்றால், ராமன் குரலில் மாரீசன் அலறுகிறான். அதை கேட்ட சீதை இலக்குவனை உடனடியாக உன் அண்ணன் இருக்கும் இடத்திற்கு போ என்று துரத்துகிறாள். அவன் போக மறுக்கிறான். ஏனென்றால் ராமனுக்கு ஒன்றுமாகாது என்பது அவனுக்கு திட்டவட்டமாக தெரியும். எனவே போக மறுக்கிறான். அப்பொழுது அவனை நோக்கி சீதை சொல்கிறாள், நீ இன்னும் இங்க நின்றிருக்கிறது குற்றம். குற்றம் வீந்த எம் குணத்தின் எம் கோமகன். பாடலை போடலாம் கார்த்திக். குற்றம் வீந்த எம் குணத்தின் கோமகன். குற்றம் வீந்த, அடுத்த பாடல். குற்றம் வீந்த குணத்தின் என் கோமகன், இது ராமன். மற்ற அவ்வாள் அரக்கன் புரி மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் என் அயல் நிற்றியோ இளையோய் ஒரு நீ என்றால், இன்னும் நீ போகாம என் பக்கத்துல நிற்கிறையே என்று லக்ஷ்மணனை இலக்குவனை சீதை சாடுகிறாள். குற்றம் வீழ்ந்த குணத்தின் கோமகன் என்பது ராமனை அவள் சுட்டும் அடைமொழி. அதே போல அடுத்த பாடல், இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் ராவணனை நோக்கி சொல்கிறார். மாயாஜனக படலத்தில் இதை எடுத்துடலாம். மாயாஜனக படலத்தில் ராவணன் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு சீதையை வந்து வேண்டுகிறான். சீதை மறுக்கிறாள். அப்பொழுது சொல்கிறாள், நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கேன் தெரியுமா? என்றைக்காவது ஒரு நாள் எப்படியும் ராமன் வந்து என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன்.
என்று சொல்லும் பொழுது எப்படியாவது ராமன் வந்து என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை. அந்த ராமன் எப்படிப்பட்டவன்? குற்றங்களே இல்லாதவன். குற்றங்களே இல்லாத நல்ல குணங்களை தனக்கு அணிகலன்களாக சூட்டி கொண்டிருப்பவன். ராமனுடைய மார்பில் இருக்கிற ஆபரணங்கள், ராமனுடைய கையில் இருக்கிற கங்கணம், எவையானாலும் குற்றமில்லாத குணங்கள், இவற்றை ராமன் தனக்கு அணிகலனாக பூற்றுக் கொண்டிருக்கிறான் என்று, குற்றமில்லாதவன் ராமன் என்று அவனை காணலாம் என்ற ஆசையில் உயிர் போக்கிக் கொள்ளாமல் இன்னும் இருக்கிறேன் என்று ராவணனுக்கு சீதை எடுத்து சொல்கிறாள். பாடலை பார்க்கலாம். கார்த்திக். ஊன் இலா யாக்கை பேணி உயர் புகழ் சூடாதுன்முன் நான் நீலாதி இருந்தேன் அல்லேன் நவை அரு குணங்கள் என்னும் பூண்யலாம் பொருத்தமே நீ புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய். ஊன் இலா ஆக்கை பேணி, சாப்பாடு கிடையாது, உணவு இல்லை, உணவு இல்லாத யாக்கை உடல், இந்த உடம்பை பேணி நான் செத்து போயிருக்கணும், ஆனால் செத்து போகாமல் உடம்போட இன்னும் உயிரை வச்சுட்டு இருக்கேன். ஊன் இலா யாக்கை பேணி அவ்வாறு செய்திருந்தேன் என்றால் உயர் புகழ் சூடி இருப்பேன். நீ என்னைக்கு என்னை தூக்கிட்டு வந்தியோ அன்னைக்கே நான் இறந்து போயிருந்தால் எனக்கு எக்கச்சக்கமாக புகழ் வந்திருக்கும். அந்த புகழ் சூடாது. உன் இல ஆக்கையை பேணி உன்முன் இருந்ததற்கு காரணம் நான் இல்லாது இருந்தேன் அல்லேன். வெக்கங்கட்டு போய் உன் முன்னால் இப்படி இல்லை. நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொறுத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்று காதலால். நவையறு குணங்கள் என்னும் பூண் என்பது அணிகலன், நகைகள். ராமன் சூட்டி இருக்கக்கூடிய நகைகள் என்ன என்றால் நவை அரு குணங்களை அவன் அணிகலனாக சூடிக்கொண்டிருக்கிறான். நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்தமேனி புண்ணிய மூர்த்தி தன்னை இன்னும் காணலாம், என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்த பாடல். இவ்வாறு ராமன் நாடினான், மாற்று வழி நாடினான் என்று சென்ற பாடலில் பார்த்தோம். ராமன் நினைத்து பார்க்கிறான். கண்ணினுள் மணி ஊடு கழிந்தன எண்ணின் நுண்மணலின் வெங்கணை புண்ணினில் நுழைந்து ஓடிய புந்தியோர் எண்ணின் நுண்ணிய என் செயற்பாற்று எனா. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செஞ்சா இவனை கொல்லலாம்? என் செயற்பாற்று என்று ராமன் எண்ணுகிறான். ஏகப்பட்ட கணைகள் இவன் மீது ஏவியாச்சு. கண்ணினுள் மணி ஊடு கழிந்தன, உடம்பு ஃபுல்லா அஸ்திரங்கள் பாயச்சியாச்சு. கண்மணி, அதுக்கு உள்ள கூட நுழையக்கூடிய அளவு அம்புகள் போட்டாச்சு. இப்ப எண்ணிக்கையில் நுண் மணலின் பல வெங்கணை, கடலில் இருக்கும் மணத்துகள்கள், அவற்றை விட அதிகமான எண்ணிக்கையில் அம்புகள் இவன் மீது ஏவி ஆயிற்று. அந்த அம்புகள் எல்லாம் ஏற்கனவே உண்டாயிருந்த புண்ணில் நுழைந்து ஓடிய புந்தியோர் எண்ணின், புந்தி என்பது புத்தி என்று பொருள். அறிவுடையோர் அவர்கள் எவ்வளவு நுண்மையாக எண்ணுவார்களோ. நம்ம தான் ஒட்டுமொத்தமாக பார்ப்போம். நுணுக்கமாக ஆராய்ந்து பார்ப்பவர்கள் புத்தி உடையவர்கள். அவ்வாறு நுணுக்கமான அளவு நான் இவன் மீது அம்புகள் ஏவியாகிவிட்டது. இனிமேல் என்ன செய்யலாம்? புந்தி என்பது புத்தி என்று பொருள். அனைவருக்கும் உடனடியாக ஞாபகம் வந்திருக்க வேண்டும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. புந்தி என்பது புத்தி. அடுத்த பாடம். ராமன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். நாரணன் திரு உந்தியில் நான்முகன் பார வெம்படை வாங்கி இப்பாதகன் மாறின் எய்வன் என்று எண்ணி வலித்தனன் ஆரியன் அவன் ஆவி அகற்றுவான். ஆவி அகற்றுவான், அகற்றியவன் என்று பொருள் இல்லை. அகற்றுவான் என்றால் அகற்றும் நோக்கத்தில், அகற்றுவதற்காக
ஆவி அகற்றுவான். ஆவி அகற்றுவதற்காக, ராவணனுடைய உயிரை குடிப்பதற்காக ஆரியன் தலைவன், ராமன் சிறந்தவன். ஆரியன் அவன் ஆவி அகற்றுவான். ராவணனுடைய ஆவியை பறிப்பதற்காக இப்பாதகன் மாறின் வெய்வன், பாவம் செய்தவன், தன்னுடைய மனைவியை கவர்ந்தவன், ஏராளமான பாவங்கள் செய்திருக்கிறான். இப்பாதகன் மாறில் வெய்வன் என்று எண்ணி வலித்தனன், உறுதிபட துணிவுபட நின்றான். எதை ஏயப் போகிறேன்? நாரணன் திரு உந்தியில் நான்முகன். நாரணன் திரு உந்தியில் உதித்தவன் நான்முகன். நாரணன் என்பவன் நாராயணன், மகாவிஷ்ணு. அவனுடைய தொப்புளில் உதித்தவன் நாரணன் திரு உந்தியில் உதித்த நான்முகன். அவனுடைய பார வெம்படை, பாரம் என்றால் பெருமை, பிரம்மனுடைய பெருமை வாய்ந்த படத்தை வாங்கி என்றால் ஒரு அம்பை எடுத்து அதற்குண்டான அர்ச்சனை எல்லாம் செய்து, அதை சாதாரண அம்பை, சாதாரண அஸ்திரத்தை பிரம்மாஸ்திரம் ஆக்கி, பார வெம்படை வாங்கி என்பது அம்பரா துணியிலிருந்து எடுப்பது. ஸோ நாரணன் திரு உந்தியில் நான்மகன், அவன் பிரம்மன். என்னுடைய அம்பு ஒன்றை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக மாற்றி இப்பாதகன் மாறில் வெய்வன், ஏவப் போகிறேன் என்று எண்ணி அதில் உறுதிபட நின்றான். எதற்காக என்றால் அவன் ஆவி அகற்றுவான். ஆக என்ன செய்வது என்று ராமன் தீர்மானிக்கிறான். எந்த அம்பு இவனுடைய உயிரை குடிக்கும், அது எந்த இடத்தில் ஏவப்பட வேண்டும். நாம் பார்த்தோம், தலையை அறுக்கிறான், தலை முளைக்கிறது, கை அறுக்கிறான், கை முளைக்கிறது. ஸோ மார்பில் எய்வன் என்று ராமன் தீர்மானிக்கிறான். நாரணன் திரு உந்தியில் நான்முகன், பார வெம்படை வாங்கி இப்பாதகன், மார்பில் எய்வன் என்று எண்ணி வலித்தனன், உறுதிபட நின்றான். ஏவினான் என்றில்லை, ஆரியன் அவன் ஆவி அகற்றுவான். அடுத்த பாடல். முந்தி வந்து உலகு ஈன்ற முதற்பெயர், அந்தணன் படை வாங்கி அரிச்சியா, சுந்தரன் சிலை நாணில் தொடுப்புறா, மந்திரம் புரை தோல் உற வாங்கினான். முந்தி வந்து உலகு ஈன்றவன், உலகு ஈன்றவன் அவன் பிரம்மன் நான்முகன். முந்தி வந்தவன் அவன்தான் முதல் அந்தணன், எல்லோருக்கும் முதலாக தோன்றியவன் அவன்தான் முதல்வன். அவன் தோன்றி அவன் பிறகு இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன். எனவே முந்தி வந்தவன் என்பவன் பிரம்மன் நான்முகன். முந்தி வந்து உலகு ஈன்ற இந்த உலகை படைத்த முதற்பெயர் அந்தணன், நம்பர் 1 அந்தணன், முதலாக அல்லது அந்தணர்களில் முதலாக வைக்கப்படுபவன். அவன் படை வாங்கி அவனுடைய படையை ஏவுவதாக தேர்ந்தெடுத்து அரிச்சியா, அர்ச்சனைகள் எல்லாம் செய்து, அஸ்திரத்துக்கு என்னென்னலாம் பூஜை புனஸ்காரம் மந்திரங்கள் உச்சாடனம் எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து, முந்தி வந்து உலகு ஈன்ற முதற்பெயர் அந்தணன் படை வாங்கி அரிச்சியா, சுந்தரன் என்பவன் அழகன், இங்கே ராமன், சிலை வில் நாணில் தொடுப்புறா, தொடுப்புற்று அந்த அஸ்திரத்தை நாணில் பூட்டி, மந்திரம் புரைதல் என்றால் ஒத்திருத்தல், நிகர்தல், சமமாதல், ஈக்குவல் டு, மந்திரமலையை போன்ற தோல், மந்திரமலையை ஒத்த மந்திரமலைக்கு நிகரான தோல், அந்த நாணை தோல் வரை இழுத்தான். சுந்தரன் அம்பு அதை நாணில் தொடுத்து அந்த நாணை மந்திரமலை போன்ற தன்னுடைய தோல் வரை இழுத்து அம்பு ஏவதற்கு தயாராக நிற்கிறான் இராமன். எந்த அம்பு ஏவப்படுகிறது ஏற்கனவே பார்த்துட்டோம், நான்முகன் படை என்பதையெல்லாம். அதை அடுத்தபடி கம்பன் பதிவு செய்கிறான் மீண்டும். அடுத்த பாடல். புறம் சுட பண்டு அமைந்தது பொன்பனை, மரம் துளைத்தது வாலியை மாய்த்துளது, அறம் சுடர் நெஞ்சன் அறக்கர்கோன், உரம் சுடரோன் மகன் உந்தினான். இப்பொழுதுதான் அம்பு ஏவப்படுகிறது. இந்த பாட்டில் ஒரு நயம் இருக்கு. நான் அப்பப்போ கம்பராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு,
நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். 7 மராமரங்கள் துளைக்கப்பட்ட பொழுது, வாலி கொல்லப்பட்ட பொழுது ஏவப்பட்ட அஸ்திரம் எது? அந்த கட்டத்தில் ரெண்டுமே கிஷ்கிந்தா காண்டம். 7 மராமரங்கள் துளைத்த பொழுது ராமன் ஏவிய அம்பு எது என்று பெயர் சொல்லப்படவில்லை. அந்த அம்பனுடைய வேகம், அதனுடைய தன்மை, அதெல்லாம் சொல்லப்படுகிறது. உலகத்தில் 7 என்ற எண்ணிக்கையில் இனிமே எதுவுமே இல்லை என்று எல்லா 7ஐயும் அந்த அம்பு சாப்பிட்டது என்பதாக கம்பன் சொல்லுவான். 7 என்று இனிமேல் ஒரு செட் ஆஃப் 7 எதுவுமே இல்லை என்ற அளவில் எல்லா செட் ஆஃப் 7 எல்லாம் அழித்து விட்டது என்று அந்த அம்பினுடைய தன்மை சொல்லுவான். எப்பேற்பட்ட இடி முழக்கம்லாம் கேட்டது. ஆனால் அந்த அம்பின் பெயர் அந்த கட்டத்தில் சொல்லப்படவில்லை. இது அடிக்கடி கம்பன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சில இடங்களில் பூட்டு போட்டுருவான். பூட்டை திறப்பது பாலகாண்டத்து பூட்டு யுத்த காண்டத்தில் திறக்கப்படலாம், அயோத்திய காண்டத்து பூட்டு ஆரண்ய காண்டத்தில் திறக்கப்படலாம். ஒரு கொசுறு இன்ஃபர்மேஷன், கம்பனில் பூட்டும் சாவியும் என்று இந்த மாதிரி இடம் எங்கெல்லாம் கம்பனின் காட்டப்படுகின்றன, பூட்டும் சாவியும் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஸோ கிஷ்கிந்தா காண்டத்தில் 7 மராமரங்களை துளைத்த அம்பு எது சொல்லப்படவில்லை. வாலியின் மார்பில் பாய்ந்து வாலியை கொன்ற அம்பு எது கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலிவதை படலத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே யுத்த காண்டத்தில் ராவணன் வதை படலத்தில் அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. பொன்பனை மரம் துளைத்தது. மரம் துளைத்தது 7 மராமரங்களை துளைத்த அம்பு எது? வாலியை மாய்த்துள்ளது அந்த அம்பு எது? அந்த அம்புதான் பண்டு புறம் சுட அமைந்தது. புறம் என்பது முப்புறம். முப்புறங்களை எரிப்பதற்காக சிவபெருமான் வில்லை எடுத்துக்கொண்டு போனான். அது வேற கதை. இன்னும் அது எனக்கு சரியா தெரியல. அந்த அம்பு ஏவப்பட்டதா அல்லது புன்முறுவல் செய்து எரித்தானா? தேவாரத்தில் பல பாடல்களில் அம்பு எய்தான் என்ற பதிவும் காணப்படுகிறது, முறுவல் செய்து எரித்தான் என்ற பதிவும் காணப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்பு ஒன்று தயார் பண்ணினான். அந்த அம்பின் தன்மை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அது 4 வேதங்கள் குதிரைகளாகவும் சந்தஸ் கடிவாளமாகவும் ஓம் என்னும் பிரணவம் சாட்டையாகவும் அமைந்தன. அந்த தேருக்கு பிரம்மந்தான் தேரோட்டி, கங்கை முதலிய நதி பெண்கள் சாமரம் வீச விந்தியமலை குடையானது, வைதீக தேர் என்னும் பெயர் பெற்றது. அந்த தேரில் மேருமலையை வில்லாக்கி, வாசுகி என்னும் பாம்பை நாணாக்கி, திருமாலை அம்பின் தண்டு ஆக்கி, வாயுவை வால் சிறகு ஆக்கி, அக்னியை அந்த அம்பின் நுனியாக்கி, அந்த அம்பை ஏந்தி கொண்டு சிவபெருமான் போருக்கு புறப்பட்டார் என்பது புராணம். ஆக அது பிரம்மாஸ்திரம் என்பது இப்பொழுது தெரிகிறது. புறம் சுட பண்டு அமைந்தது பிரம்மாஸ்திரம். பொன்பனை மரம் துளைத்தது அதுவும் பிரம்மாஸ்திரம். வாலியை மாய்த்துள்ளது அதுவும் பிரம்மாஸ்திரம். அந்த அஸ்திரத்தை சுடர் நெஞ்சன் அரக்கர் கோன், அரக்கனுடைய ஒளி வீசி திகழக்கூடிய அவனுடைய நெஞ்சை நோக்கி, அந்த உரம் என்பது நெஞ்சு, உரம் சுடரோன் மைந்தன் சூரிய குலத்து தோன்றலாகிய ராமன் ஏவினான். புறம் சுட பண்டு அமைந்தது பொன்பனை, மரம் துளைத்தது வாலியை மாய்த்துள்ளது, அறம் சுடர் நெஞ்சன் அரக்கர்கோன், உரம் சுடரோன் மகன் உந்தினான் என்று ராமன் அந்த அயன்படை பிரம்மாஸ்திரத்தை ஏவுகின்றான். அந்த பிரம்மாஸ்திரம் ராவணனுடைய மார்பை நோக்கி போகிறது. அடுத்த பாடல். காலும் வெங்கனலும் கடை காண்கிலா, மாலும் கொண்ட வடிக்கணை மாமுகம், நாளும் கொண்டு நடந்தது நான்முகன், மூல மந்திரம் தன்னொடு மூட்டலால். மாலும் என்பவன் கம்பன் அடிக்கடி ராமனை தன்னளவில் தான் அவதார புருஷன் என்று அறியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கம்பன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கவிக்கூற்றாக வரும் இடங்களிலோ
ஏனைய பாத்திரங்கள் வாயிலாகவோ இவன் திருமால் தான் என்று சொல்வதற்கு தயங்குவதே இல்லை. அது போன்ற ஒரு கட்டம் கவிக்கூற்றாக வருகிறது. மாலும் திருமாலும் கொண்ட வடிக்கணை, தன் கையில் ஏந்தி இருந்த அந்த கூரிய அம்பு, மாலும் கொண்ட வடிக்கணை, காலும் வெங்கனலும், கால் என்பது காற்று, வெங்கனல் என்பது தீ, கடை காண்கிலா காலும் கனலும். கடை என்பது ஊழிக்காலம், பிரளய காலம், கடைக்காலம், கடையூழி காலம் என்பார்கள். அந்த ஊழிக்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த காற்று, அந்த வெங்கனல், இவையெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் கடை காலும் வெங்கனலும் காண்கிலா மால் கொண்ட வடிக்கணை, மாமுகம் நாலும், நான்முகனுடைய 4 முகங்களையும் கொண்டு நடந்தது. நடந்தது என்றால் சென்றது, ராவணனுடைய நெஞ்சை நோக்கி செல்கிறது. என்ன காரணம், ஏன் இவ்வாறு செல்கிறது என்றால், நான்முகன் மூல மந்திரம் தன்னொடு மூட்டலால். இந்த அஸ்திரத்தை செலுத்துவது பிரம்மனுடைய மந்திரம், மூல மந்திரம், பீஜாட்சரம் என்று சொல்கிறார்கள், மூல மந்திரம். அந்த மூல மந்திரம் மூட்டுவதால், அந்த மூல மந்திரம் செலுத்துவதால் மாமுகம் 4 கொண்டு இந்த கணை நடந்தது, ராவணனுடைய மார்பை நோக்கி செல்லுகிறது. அடுத்த பாடல். ஆழிமால் வரைக்கு அப்புறத்து அப்புறும் பாழி மாக்கடலும் வெளிப்பாய்ந்ததால் ஊழி ஞாயிறு மின்மினி ஒப்புற வாழி வெஞ்சுடர் பேர் இருள் வாரவே. ஊழி ஞாயிறு, ஊழி என்பது மீண்டும் கடையூழி. பிரளய காலத்தில் எல்லாம் பயங்கரமா மிக கொடுமையான அளவில் இருக்கும். அப்பேற்பட்ட சூரியன் ஊழி ஞாயிறு, இந்த அம்பு செல்லும் அந்த அம்புனுடைய ஒளிக்கு முன்னால் ஊழி ஞாயிறு மின்மினி ஒப்பு உற. ஊழிக்காலத்து சூரியன் என்பது இந்த அம்புக்கு முன்னால் மின்மினி பூச்சி போல ஆகிவிட்டது என்பது கம்பனுடைய கற்பனை. ஊழிக்காலத்து ஞாயிறு இந்த பிரம்மாஸ்திரத்திற்கு முன்னால் மின்மினி பூச்சி போல ஆயிற்று. இந்த உயர்வு நவிர்ச்சி எல்லாம் ஏன் என்று நினைக்கலாம். ஏனென்றால் வீழ்த்தப்படுபவன் ஒப்பில்லாத ஒரு ஆற்றல் மிக்கவன். ராவணனை கொல்வது என்பது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவனை கொல்வது என்றால் அந்த அம்பு ஊழிக்காலத்தை ஞாயிறை மின்மினி பூச்சி ஆக்கக்கூடிய அளவு ஒளி பெற்றதாக இருந்தால்தான் முடியும் என்பது கம்பன் சொல்லாமல் சொன்ன செய்தி. ஊழி ஞாயிறு மின்மினி ஒப்புற வாழி வெஞ்சுடர் பேர் இருள் வாரவே. இருளையெல்லாம் இந்த அம்பு வாங்கி கொண்டு, இந்த ஒளியானது இருளையெல்லாம் வாங்கி கொண்டு, ஆழிமால் வரைக்கு அப்புறம், ஆழி என்பது கடல் சூழ்ந்த சக்கலவாக்கிரியின் ஒரு பெரிய மலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் புராணத்தில். அதையும் தாண்டி பாழி மாக்கடலும் வெளிப்பாய்ந்ததால், எல்லா கடல்களும் வெளியாகும் அளவுக்கு வேகத்துடனும் ஒளியையும் வீசிக்கொண்டு இந்த அம்பு செல்கிறது. அடுத்த பாடல். அக்கணத்தின் அயன்படை ஆண்தகை சக்கரப்படையோடும் தழி சென்று புக்கது கொடியோன் உரம் பூமியும் திக்கு அனைத்தும் விசும்பும் திரிந்தவே. அக்கணத்தின், அவ்வாறு பிரம்மாஸ்திரம், அக்கணத்தின் அயன்படை, அவ்வாறு பிரம்மனுடைய பிரம்மாஸ்திரம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அது கூட போய் இணைந்து கொள்கிறது, அதை தழுவிக்கொள்கிறது. எது? ஆண்தகை சக்கரப்படை, திருமாலுடைய சுதர்சன சக்கரம், அந்த ஆயுதமும் சேர்ந்து கொள்கிறது. அக்கணத்தின் அயன்படை ஆண்தகை சக்கரப்படையோடும் தழி சென்று, தழுவிக்கொண்டு, பிரம்மாஸ்திரமும் சுதர்சன சக்கரமும் ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டு, அக்கணத்தின் அயன்படை ஆண்தகை சக்கரப்படையோடும் தழி சென்று அக்கொடியோன் உரம் புக்கது. உரம் என்பது மார்பு என்று சொன்னேன். அக்கொடியோன் உரம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தண்டிக்கப்பட வேண்டியவன், கொல்லப்பட வேண்டியவன், அந்த அவ்வீரன் உரம்னு சொல்லியிருக்கலாம், அந்த அரக்கன் உரம் என்று சொல்லி இருக்கலாம். அக்கொடியோன் உரம், தண்டிக்கப்பட வேண்டியவன், ஒருக்கப்பட வேண்டியவன், கொல்லப்பட வேண்டியவன். எனவே அக்கொடியோன் உரம் புக்கது. உரம் என்பது மார்பு.
அந்த கணத்தில் பூமியும் திக்கு அனைத்தும் விசும்பும் திரிந்தவே. உலகமெல்லாம் நடுங்குகிறது, விசும்பு நடுங்குகிறது, எல்லா 8 திசைகளும் நடுங்குகின்றன. அந்த அளவில் இந்த அம்பு ராவணனுடைய மார்பில் பாய்கிறது. அடுத்த பாடல். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனித வாளி. வாளி என்பது அம்பு. இந்த பாடலை நான் ரொம்ப ரசித்து பலமுறை படித்திருக்கிறேன். ஷேர் பண்ணலாம் உங்கள்கிட்ட. ஐயா, செய்யப்பட்டது அடிப்படையில், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, அடிப்படையில் இங்கே நிகழ்ந்திருப்பது ஒரு கொலை, உயிர்கொலை. அதை செய்த வாளி கம்பனால் புனித வாளி என்று சுட்டப்படுகிறது. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. புனித வாளி, புனிதம் நிறைந்த இந்த அம்பு இந்த செயலை செய்தது. ராவணனின் உயிரை எடுப்பது என்பது ஒரு புனிதமான காரியம் என்று கம்பன் சுட்டுகிறான். கம்பனுடைய காப்பியத்தின் பாவிகமே அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான். ஆக துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன என்பது போல தீயோர் மாய்க்கப்படுவார்கள். அந்த செய்கையை கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல், அந்த நிலையில் இதை பார்க்க வேண்டும். நாம் பைங்கூழ் களை கட்டனோடு நீர், கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல், கொலையில் கொடியார், அதனால்தான் கொடியோன் உரம் புக்கது என்று சென்ற பாடலில் பார்த்தோம். ஆக இந்த செயல் ஒரு புனிதமான செயல். அந்த புனிதமான செயலை செய்தது புனித வாளி. வாளி என்று ஒருமையில் சுட்டப்படுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதே போல ஒருமையில் சுட்டப்படும் இன்னொரு வாளி பற்றி ஒரு 5-6 கிளாஸ் கழிந்து நான் பார்க்க போகிறோம். அதுவும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல் அது. அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க. இதற்கு முன்னால் ஏகப்பட்ட அம்புகள் ராமனால் ராவணன் மீது ஏவப்பட்டு இருக்கின்றன. எக்கச்சக்கமான அன்பு மயிர்கால் தொறும் குத்தி நின்றன என்பது போல புந்தியோர் எண்ணிக்கையின் நுணுக்கமாக அம்புகள் ஏவப்பட்டன. ஆனால் அந்த எந்த அம்பும் செய்யாத ஒரு செயலை இந்த அம்பு செய்திருக்கிறது. அது என்ன செயல்? உயிர் பருகி. இந்த ஒரு அம்புதான் ராவணனுடைய உயிரை குடிக்கின்றது. உயிர் பருகி புறம்போயிற்று. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ராமன் ஏவும் அம்புகள் பெரும்பாலும் அவ்வாறு நிகழாத சில கட்டங்களும் இருக்கின்றன. பல இடங்களில் மீண்டும் ராமனுடைய அம்பரா துணிக்கு வந்து சேர்ந்து விடுகின்றன. அவ்வாறு வாலியை கொன்ற அம்பும் வாலியின் மார்பில் தங்கி நிற்க, வாலி அதை பிடித்து இழுக்க, அதில் ராமனுடைய நாமம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்க, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று பார்த்து, கடைசியில் கையவன் நெகிழ்தலோடும், வாலியுடைய கை நெகிழ்ந்த பிறகு அந்த அம்பு மீண்டும் ராமனுடைய அம்பரா துணிக்கு வந்து விடுகிறது. அதே போல புறம் போயிற்று, ராவணனுடைய மார்பில் புகுந்து புறம் போயிற்று. எது? புனித வாளி. இந்த வாளி நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த வாளிக்கு பயங்கர பசி, எக்கச்சக்கமா பசி, தின்னு தின்னு தீக்கிறது. ஏகப்பட்ட ஐட்டம் இந்த வாளி சாப்பிடுகிறது. சாப்பிட்டோட நிறுத்த முடியுமா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது குடிக்க வேண்டாமா? காஃபியோ டீயோ? அந்த மாதிரி சாப்பிடுகிறது, பிறகு பருகுகிறது. இந்த 2 செயலையும் இந்த அம்பு செய்கிறது. இந்த அம்பு சாப்பிட்டவை எதையெல்லாம்? முக்கோடி வாழ்நாள், முயன்றுடைய பெருந்தவம்,
முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படா எனக் கொடுத்த வரம், ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கிடந்த புயவலி, இவற்றை தின்று. அதான் வார்த்தை. எவற்றையெல்லாம் இந்த அன்பு உண்கிறது, எவற்றையெல்லாம் இந்த அன்பு சாப்பிடுகிறது. 3,00,00,000 வாழ்நாள், 3 கோடி நாட்கள் என்ற ஆயுட்காலம், 3,00,00,000 வாழ்நாள். பெருந்தவம், முயன்று உடைய பெருந்தவம். இந்த தவத்தை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுவார், தவம் முயலப்படும் என்று. தவம் முயலப்படும். இவன் அந்த தவத்தை முயன்று அதனுடைய பயன்களை உடையவனாக்கி கொண்டிருக்கிறான். முயன்று உடைய பெருந்தவம். இவன் தவம் முயன்றான், அதன் பலன்களை அடைந்தான். முயன்று உடைய பெருந்தவம். எப்பேற்பட்ட தவம் என்பதை அடுத்த பாடலில் பார்க்க போகிறோம். உத்தரகாண்டத்து பாடல், கம்பனுடைய பாடல் அல்ல, ஒட்டக்கூத்தர் பாடல். 3,00,00,000 வாழ்நாள், அதை இந்த அம்பு சாப்பிடுகிறது. முயன்றுடைய பெருந்தவம், அதை இந்த அம்பு சாப்பிடுகிறது. முதல்வன் பிரம்மன் முன்னாள் ஒரு வரம் கொடுத்திருக்கான். எக்கோடி யாராலும் வெல்லப்படாய். இந்த உலகத்தில் நீ கேட்ட எவராலும், அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். எவராலும் வெல்லப்படாய் அப்படின்னு வரம் கொடுத்துட்டான்னா இப்போ வெல்லப்பட்டிருக்கிறானே என்று பொருள் வந்துவிடும். ராவணன் வரம் கேட்கும் பொழுது யார் யார் எல்லாம் தன்னை கொல்லக்கூடாது என்று ஒரு பட்டியல் போட்டு வரம் கேட்டான். எனவே அவர்கள் உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் அவர்களால் நீ வெல்லப்படாய். அவன் கேட்க விட்ட ஆளு மனுஷன். மானிடன் ஒருவனால் நான் சாகக்கூடாது என்பதை ராவணன் கேட்கவில்லை. எனவே முன்னாள் முதல்வன் பிரம்மன் முன்னாள் இவன் தவம் செய்த பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால் எக்கோடி, உலகத்தில் எந்த கோடியில் எவனாக இருந்தாலும் சரி, யாராலும், இந்த யாராலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நீ பட்டியல் இட்ட யாராலும், உன் பட்டியலுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் ஆள் இருந்தான்னு அவனை கொண்டுடுவான். அது உன் பிழை. எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரம். வாழ்நாள் சாப்பிட்டு இருக்கிறது இந்த அம்பு. பெருந்தவம் சாப்பிட்டு இருக்கிறது இந்த அம்பு. பிரம்மன் கொடுத்த வரம் இந்த அம்பு சாப்பிட்டு இருக்கிறது. 3,00,00,000 வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரம். ஆக 3 ஐட்டம் சாப்பிட்டாச்சு. இட்லி, தோசை, பொங்கல் ஆயிடுச்சு. ஏனை திக்கோடும் அனைத்தும் செரு கடந்த புயவலி. புயம் என்றால் தோல், வலி தோல் வலிமை. எப்பேற்பட்ட வலிமை? ஏனை திக்கோடும், எல்லா திசைகளிலும், உலகு அனைத்தும் செரு கடந்த. செரு என்றால் போர். அனைத்து உலகத்திற்கும் சென்று ராவணன் திக் விஜயம் என்பது ரொம்ப பெரிய ஒரு விவகாரம். உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிறது. உலகமெல்லாம் சென்று, எல்லா உலகத்திற்கும் சென்று திக்கு விஜயம் செய்து எல்லோரையும் வீழ்த்தி, உலகு அனைத்தும் செரு கடந்த, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் போரில் வென்று வீழ்த்திய புயவலி, அந்த தோல் வலிமை, அதை தின்று விட்டது இந்த அம்பு. ஏனை திக்கோடும், எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லோரையும் வென்று, செருவில் வென்று, செரு கடந்த புயவலி. ஆக 4 ஐட்டங்களை இந்த அம்பு சாப்பிடுகிறது. 3,00,00,000 வாழ்நாள், முயன்றுடைய பெருந்தவம், முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரம், கடைசியாக ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செரு கடந்த புயவலி. இவற்றையெல்லாம் தின்று மார்பில் புக்கு ஓடி. அவன் உயிர் எங்கே இருக்கிறது, உடம்பில் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து அழித்து விடுவேன் என்பது போல உடம்பு எல்லாம் சுழன்றி சுற்றி உயிரை கண்டுபிடித்து, உயிர் பருகுவது உயிர், தின்பது வாழ்நாள், பெருந்தவம், வரம், புயவலி. இவற்றையெல்லாம் தின்று உயிரை பருகி புறம் போயிற்று.
இவற்றையெல்லாம் செய்தது புனிதவாளி. யாருடைய புனிதவாளி? ராகவன் தன் புனிதவாளி. ராமனுடைய புனிதத்தன்மை நிறைந்த அம்பு, ராமனுடைய புனிதத்தன்மை மிக்க அன்பு ராவணனை இவ்வாறு வீழ்த்துகிறது. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவந்தன் புனிதவாளி. அந்த புனிதவாளிங்கிற வார்த்தை என்ன அப்படியே ரொம்ப இட் ஹஸ் ஹியூமங்கஸ் இம்பேக்ட் ஆன் மீ. புனிதவாளி. இந்த பாடல் எடுத்துடலாம். பல நயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த பாடலுக்கு தொடர்பான சில விஷயங்கள் கம்பனில் சொல்லப்படாதவை. ராவணனுக்கு எவ்வளவு ஆயுள் காலம்? ஒரு சின்ன கதை இருக்கு. உத்தரகாண்டத்து கதை, ஒட்டக்கூத்தர் பாடியது. ராவணன் கைலை மலையை அசைத்து சிவபெருமான் அவனை நசுக்க சாமகானம் பாடி, காம்போதியில் இல்லை காமரத்தில் ஸ்ரீகாமரத்தில் பாடி சந்திரகாசம் என்ற வாளை பெற்றுக்கொண்டான். அப்பொழுது சிவபெருமான் இவனுக்கு 3.5 கோடி வாழ்நாள், 3.5 கோடி வாழ்நாள் கொடுத்திருக்கிறார். அது உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிறது. 3.5 கோடி ஆயுள் என்று சொல்லப்படுகிறது. அது என்னையா 3 கோடியா இருக்கலாம், 4 கோடியா இருக்கலாம், இது என்ன 3.5 கோடி என்பது? அதை வைத்து கொண்டுதான் உத்தரகாண்ட கதையே வந்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இவ்வாறு 3.5 கோடி ஆண்டு இவனுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்டது என்பதை திருமால் அறிந்து, ஐயையோ இவனுக்கு இவ்வளவு வாழ்நாள்லாம் கொடுத்தா யாரு, இன்னும் உலகம் ரொம்ப கஷ்டப்படுமே என்று சொல்லி திருமால் ஒரு வயோதிக அந்தணன் போல அவன் முன்னால் சென்று, என்னையா போயும் 3.5 கோடின்னு வாங்கிட்டு வந்திருக்க, ஒன்று 3 கோடி இல்லைன்னா 4 கோடி, ஏன் இந்த மாதிரி 1/2 கோடின்னு வாங்கிட்டு வந்த என்று அவனை உசுப்பி விட அவனுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார் திருமால். நீ திரும்ப சிவபெருமான்கிட்ட போ, அந்த 3 கோடி ஒழிய 1/2 கோடி இருக்கு இல்லையா, இன்னொரு 1/2 கோடி கேளு, 4 கோடி ஆயிடும் என்று சொல்ல, சரிதான் நல்ல யோசனை என்று ராகவன் வெரி நெய்வ் ராவணன் சிவபெருமானிடம் போய் கேட்க, எனக்கு 1/2 கோடி வாழ்நாள் கொடு, அந்த 3 கோடி ஒழிய 1/2 கோடி வாழ்நாள் கொடு என்று கேட்க, சிவபெருமானுக்கு தெரிகிறது இவனை ஏவி விட்டவன் திருமால் என்று. என்ன கேட்ட நீ? 1/2 கோடி வாழ்நாள், உனக்கு 1/2 கோடி வாழ்நாள் கொடுத்தேன், 3 கோடி ஒழிய என்று. அந்த 3 கோடி ஒழிய என்று திருமால் சுட்டியது ராவணன் நினைத்து கொண்டது. அது தவிர்த்து அதற்கு மேலாக பிசைட்ஸ் தட், அதை 3 கோடி ஒழிய என்று கேட்ட, அந்த 3 கோடியை ஒழித்து 1/2 கோடி அளித்தேன் நீ கேட்ட வண்ணம் என்று சிவபெருமான் சொன்னதாக உத்தரகாண்டத்தில் ஒரு கதை வருகிறது. கம்பன் 3 கோடி வாழ்நாள் என்றுதான் சுட்டுகிறான். இந்த உத்தரகாண்டத்து பாடல்களை நயம் கருதி பார்த்து விடுவோம். அடுத்த பாடல் கார்த்திக். அவ்வழி அவனும் பாட, அவன் என்பது ராவணன், அவ்வழி அவனும் பாட அரண் மகிழ்ந்து அழைத்து கொண்டு மூவகை உலகும் ஆள 3.5 கோடி ஆண்டும் எவ்வகை படையும் வெல்லும் சந்திர வாழும் ஈந்தான் பொய்வகை நிறுதன் பெற்று விடை கொண்டு போகலுற்றான். ரொம்ப கிளியரா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தருடைய பாடல். அவ்வழி அவனும் பாட, ஸ்ரீகாமரப்பன் பாட, அவ்வழி அவனும் பாட அரண் மகிழ்ந்து அழைத்து கொண்டு மூவகை உலகும் ஆள 3.5 கோடி ஆண்டும் எவ்வகை படையும் வெல்லும் சந்திர வாழும், அதான் சந்திரகாசம் என்கிற வாழ் ஈந்தான் பொய்வகை நிறுதன் பெற்று விடை கொண்டு போகலுற்றான். அதை வாங்கி கொண்டு ராவணன் போகிறான். அடுத்த பாடல் இது திருமாலுக்கு தெரிய வருகிறது. அடுத்த பாடல். அரக்கனுக்கு இவ்வரம் அளித்து ஆறலாம் துறக்க உணர்ந்தனன் துளப மார்பனும்.
இதுதான் மகாவிஷ்ணு. துளப மார்பன் அரக்கனுக்கு இவ்வரம் அளித்த ஆறலாம் துறக்க உணர்ந்தனன் துளப மார்பனும் நிறக்கரு மேனியன் நிலை உறாவகை. நிற கரு மேனியன் ராவணன் நிலை உறாவகை அறுப்பன் என்று எழுந்தான் அமரர் கூப்பிடால். அமரர்கள் வந்து வேண்டிக் கொள்ள இந்த 3 கோழியை அழிப்பேன் என்று சொல்லி அறுப்பன் என்று எழுந்தான். யாரு? துளப மார்பன். அடுத்த பாடல். மற்றவாள் அரக்கன் தன்னை மாயவன் முன்னம். மற்றவாள் அரக்கன் தன்னை மாயவன் முன்னம் பெற்ற 3 அரை கோடியும் ஒழிய நீ பேணி உற்ற பேர் அரை கோடி நாள் கேள் என உவந்து பெற்ற வாகனன் இடத்து அவன் பின்னும் சென்று. பெற்றம், பெற்றம் என்பது பொதுவாக மாடு, காளை மாடு, பசுமாடு. பெற்றம் மெய்த்துண்ணும் என்பது திருப்பாவில் சொல்லப்பட்ட வார்த்தை. பெற்ற வாகனன், காளை மாடை வாகனமாக உடையவன் சிவபெருமான். பெற்ற வாகனன் இடத்து அவன் பின்னும் சென்றான், ராவணன் பின்னும் சென்றான். என்ன காரணம்? மற்றவாள் அரக்கன் தன்னை மாயவன் முன்னம் பெற்ற 3.5 கோடியும் ஒழிய. இந்த இடத்தில் ஒழிய என்பது அது தவிர்த்து, இன் அடிஷன் டு, பிசைட்ஸ் தட், அதற்கும் மேலாக என்று பொருள் என்று ராவணன் நினைத்து கொள்ள, பெற்ற 3.5 கோடியும் ஒழிய நீ பேணி உற்ற அரை கோடி நாள் கேள் என 3.5 4 ஆயிடும் என்று சொல்லி உவந்து பெற்ற வாகனன் இடத்து அவன் பின்னும் சென்று. அடுத்த பாடல். அன்னவாறு அரை கோடியை அளித்தனம் என்றும் நின்ன நாமம் ராவணன் என்று நியமித்தும் மின்னும் வார்ஷடை கண்ணுதல் விண் அவன் விடுப்ப பொன்னின் மாமுடி புட்பகம் பொறிந்தின் போனான். அன்னவாறு அரை கோடியே அளித்தனம். நீ வந்து அரை கோடி கேட்ட, 3.5 கோடி ஒழிய. ஸோ நான் கொடுத்த 3 கோடி நான் ஒழிச்சிட்டேன். தட் ஹஸ் பிகம் 0. அரை கோடி உனக்கு தருகிறேன் என்று அன்னவாறு அரை கோடியை அளித்தனம் என்றும் நின்ன நாமம் ராவணன் என்று நியமித்தும். ராவணன் என்றால் பெரும் குரல் எடுத்து அழுபவன் என்று பொருள். உனக்கு ராவணன் என்ற பெயரையும் அளிக்கிறோம் என்று சொல்லி மின்னும் வார்ஷடை கண்ணுதல், அது சிவபெருமான். விண் அவன் விடுப்ப பொன்னின் மாமுடி புட்பகம் பொருந்தி போனான். புட்ப விமானத்தை எடுத்துக்கொண்டு ராவணன் மீண்டு வருகிறான். அடுத்த பாடல். ராவணன் எவ்வாறு தவம் செய்தான்? முயன்றுடைய பெருந்தவமும். 1000 ஆண்டு. அந்த பாடல் போட முடியுமா? இதுக்கு அடுத்த பாடல் பாருங்க கார்த்திக். இல்லை, இதுக்கு முந்தின பாடல் 1 பிஃபோர், இதுக்கு முன்னால. சரி, ஓகே, யூ கம் டு த அடுத்த பாடல். அடுத்த பாடல். ஓகே. தின்று குடித்து என்றெல்லாம் பார்த்தோம். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் சாப்பிட்ட ஒரு ஐட்டம். முதல்வன் முன்னாள் முக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் சாப்பிட்ட 2வது ஐட்டம். புவியில் திக்கோடி புயவலியும் தின்று. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தின்ன முடியுமா என்றால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதுக்கு தொல்காப்பியத்தில் சூத்திரம் சொல்லியிருக்காங்க. ஐயா, இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், போண்டா சாப்பிடலாம், வடை சாப்பிடலாம், புயவலி சாப்பிட முடியுமா, வரம் சாப்பிட முடியுமா, முக்கோடி வாழ்நாள் சாப்பிட முடியுமா என்றால் உண்டற்கரிய வல்லா பொருளை உண்டன போல கூறும் மரபே என்பது தொல்காப்பியம். அடேங்க அப்பா, இதுக்குத்தான் இலக்கணம் வகுப்பது என்பது 2000 ஆண்டுக்கு முன்னால் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் ஐயா நம்ம பாட்டனுக்கு பாட்டன். நான் வியந்து போகிறேன். உண்டற்கரிய வல்லா பொருளை உண்டன போல கூறலும் மரபே என்று. முக்கோடி வாழ்நாள் சாப்பிட முடியும், முயன்றுடைய பெருந்தவம் சாப்பிட முடியும், புயவலி சாப்பிட முடியும், உயிர் பருக முடியும் என்று உண்டற்கரிய அல்லா பொருளை உண்டன போல கூறலும் மரபே என்று ராவணன் இவ்வாறு வதைக்கப்படுகிறான். மணி 8:55 ஆச்சு. நான் இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக மேலே கருத்து சொல்ல விளைபவர்கள், ஐயம் ஏதாவது இருந்தால் அதை கேட்க விரும்புபவர்கள் அவரவர்களை அன்மியூட் பண்ணிக்கொண்டு உங்கள் கருத்துக்களை சொல்லலாம்.
சந்தேகம் எதுவும் இருந்தால் கேட்கலாம். எனக்கு தெரிந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா வழக்கம் போல் நான் எப்பொழுதும் சொல்வது திண்ணப்பன் ஐயா இருக்கார் எனக்கு பக்கபலமாக. இல்லைன்னா அடுத்த கிளாஸில் வந்து ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுவேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 100 பேர் வந்திருந்த மாதிரி எனக்கு தோணித்து. 92 வரைக்கும் நான் நம்பர் பார்த்தேன். அனைவருக்கும் நன்றி. பலர் புதிய நண்பர்களை அழைத்து வருகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். கீதா கணேஷ் வந்து சாம்பவின்னு ஒரு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சம்படி செட் சாம்பசிவன் சுவாமிநாதன் மீனாட்சி சுந்தரம் என்று தன்னுடைய ஃப்ரெண்டை ஒருத்தர். ஸோ ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்தவர்களை வகுப்பில் சேர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை செய்து, ஏனென்றால் வகுப்பு கட்டணம் கிடையாது. ஆல் that is required is 1.5 hours of time once a week. கம்பன் சுவை பருக. அந்த அளவில் பலருக்கும் நன்றி. புதியதானவர்களை கொண்டு சேர்த்தவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இட் இஸ் ஓபன் டு யூ ஆல் நவ். வணக்கம். 98 பேர் பார்த்தேன். நன்றி. குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார். இந்த ஒட்டக்கூத்தினுடைய உத்தரகாண்ட பாடல்கள் வெரி ஈஸியாக சொல்லணும். அதில் ஒரு பாடல் விட்டு போயிடுது. அது பர்பஸாக விட்டுடலாம், இல்லை அடுத்த தடவை சொல்லுவாங்கிறதுக்கு விட்டுடலாம் தெரியல. அது வந்து இதுல வரல குமார். இந்த பாட்டு நான் போன கிளாஸ் சொன்னேன். 1000 ஆண்டு கழித்த ஓரோரு தலையாக. அது உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கு. I don't know how it got missed in the slide. பட் இந்த பாடலை நான் ஒவ்வொரு தலையாக அறுத்தான் என்பது சொல்லும்போது இதே பாடல் சொல்லியிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ராவணன் தவம் செய்தான் என்பதை. அதனால நான் பரவாயில்லன்னு இக்னோர் பண்ணேன், அவ்வளவுதான். I didn't know that it was not in the slide. ஓகே சார், வெங்கட்ராமன் பேசுகிறேன் ஐயா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரொம்ப நன்றி. முதல் வகுப்பு அது ஏனோ வந்து அது விதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ராவணன் வதை ஆகும்போது தான் நான் உள்ள வரணும்ட்டு. ஆனால் கம்பரசம் பருகினேன். ஒரு கொலை நிகழ்ச்சியை கூட தமிழ் இவ்வளவு அழகா சொல்ல முடியும்ன்றது அற்புதம், அருமை. நன்றி சார். நிறைய நாள் கூட இருந்து நான் கத்துப்பேன். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதனால சொல்றேன். நான் வந்து கம்பன் பண்ணி வச்ச சக்கரை பொங்கலை உங்களுக்கு பரிமாறுற சர்வர், அவ்வளவுதான். ஸோ சக்கரை பொங்கல் நல்லா இருந்ததுன்னா எல்லா புகழும் கம்பனுக்கு. கரெக்ட். நன்றி ஐயா. சங்கர்குமார் பேசுறேன். நன்றி சங்கர்குமார். அந்த இதுல வந்து நீங்க பிரம்மாவை பத்தி சொன்ன போது முந்தி வந்தவன் சொல்லு. முந்தி வந்ததுங்கிறது முளைச்சு வந்தவன் கூட சொல்ல முடியும் இல்லையா? அவர் வந்து திருமாலின் உந்தியிலேருந்து வந்தது, முந்தி வந்ததுனால, அதனால கூட முந்தி வந்து முன்னாடி முளைச்சுன்னு நேரம் வந்துடுறது, அதையும் முந்தி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி ஒரு நயமும் இருக்கு அப்படின்னு நான் கரெக்ட் கொள்ளலாம். வரும் சார், நீங்க சக்கரை பொங்கல் மாத்திரமா பரிமாறினேன். அதுல முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தான் பரிமாறி இருக்கு. அதுவும் கம்பன் போட்டதுதான். நான் வந்து சர்வர் மட்டும்தான் ஐயா, பாத்திரத்துல இருந்து எடுத்து வைக்கிற ஆள் மட்டும்தான் நான். என்னோட அடிஷன் எதுவும் கிடையாது. சொல்ற விதம், பரமாற விதம் இருக்கு. இல்ல அது மட்டும் இல்ல, தொல்காப்பியரை கொண்டு வந்தீங்க, அவரை வந்து காமிக்கிறீங்க, இதுவும் எங்க இருந்து ஒட்டக்கூத்தரை எடுத்துன்னு வந்து காமிக்கிறீங்க. இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை. நன்றி அனைவருக்கும் நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? நூல்கள் எந்த பதிப்பாக வெளியிட்டு இருக்கிறது? என்னங்க உங்களுடைய நூல்கள் அந்த பூட்டு சாவி வானதி பதிப்பகம். ஓ, நன்றி. நான் சிவதி பேசுறேன். சொல்லுங்க. சபாஷ், ரொம்ப நல்லா பண்ணிடுற சுவாமி. மலையை கல்லி எலிய பிடிச்சிட்டார், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்வ வல்லமை பொருந்தியவர் ஒரு நாடகம் நடித்து இப்படி ராவணனுடைய உயிரை மாய்த்தான். அதற்கு முதல் காரணம் என்னவாக இருக்கும்? முதல் காரணம் இல்ல, கடைசி வரை ஒரே ஒரு காரணம் தான். அது அவரும் தேவியும் சேர்ந்து இயற்றிய ஒரு நாடகம். ராவணனை மகா பெரிய பெரிய தப்பு பண்ண வைத்தார்கள். ஒரு பெண்ணை அவர்கள் அவன் சிறைப்படுத்தி அவளுக்கு பல துன்பங்களை இயற்றி தந்தது. அது அந்த ஒன்று பாவமே, அந்த ஒரு பாவம் மட்டுமே அவனை அழித்தது என்று நாம் கொள்ளலாம். அந்த இது
இந்த அம்புகளை பற்றி அயன் படையை அல்ல சுவாமி கணை செலுத்தியது ரெண்டு இன்சிடென்ட் தான் சொல்றப்படுறது. ஒன்று மலையை மரத்தை துளைத்தது, வாலியின் மார்பை துளைத்தது. அதுக்கப்புறம் இவன் மார்பை துளைத்தது என்று சொன்னான். ஒன்று விட்டு விட்டது, கடலை துளைக்க அயன் அப்பொழுதும் அயன் படையை கடலை குடிக்க வழிவேண்டு படலத்தில் கடல் அவருக்கு வழிவிடவில்லை, வருணன் வழிவிடவில்லை. அப்பொழுது சீற்றம் மிகுந்து அயன் படையை அவன் எடுத்தார், சுவாமி தொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அடைக்கலம் புகுந்தான், வருணன் அடைக்கலம் புகுந்தான். அப்பொழுது அடைக்கலம் புகுந்த பொழுது அந்த சரத்தை திரும்ப வாங்கி கொண்டு இதற்கு இலக்கு யாது என்று இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. இதற்கு இலக்கு யாது என்று கேட்க மருகாந்தரம் என்ற ஒரு தீவு இருக்கு, அந்த தீவில் இருக்கும் அரக்கர்கள் மேல் செலுத்துவாயாக என்று வருணன் சொல்ல சுவாமி அதற்கு அந்த அயன் படையை அங்கே ஏவி விட்டார். இது ஒரு இன்சிடென்ட். இதையும் நினைவு கூறத்தக்கது. I want to stop you here for a moment. வருணனை அடிபணிய வைக்கும் பொழுது ராமன் ஏவியது நான்முகன் படை என்பது அந்த கட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சதுமகன் படைக்கு தொடுத்தான் என்று இருக்கிறது. ஆனால் வாலியை வதைத்தது பிரம்மாவஸ்திரம் என்பது வாலிவதை படலத்தில் சொல்லப்படவில்லை. 7 மராமர அந்த இரண்டையும் மட்டும் கம்பன் இங்கே சொல்லி இருக்கிறான் என்பது என்னுடைய பார்வை. சரி சார், அதனால் கூறவில்லை நீங்கள். ஓகே, நான் இதை எதற்காக கூறுகிறேன் என்றால் அந்த அம்பை திரும்ப வாங்கி கொண்டு அந்த மருகாந்தரம் தீவில் உள்ள அரக்கர்கள் மேல் செலுத்திய பொழுது தர்மமே வலியது என்ற ஒரு பேரொலி எழுந்தது. எல்லாருமாக சேர்ந்து தர்மமே வலியது என்று சுவாமியை வாழ்த்தினார்கள். அந்த ஒரு அதே போல அந்த இது மரங்களை இந்த நான்முகன் சரம் துளைத்த பொழுதும் யாருக்கும் சான்று என நின்றவர் பொது நின்று தருமம் நோக்கி மண்ணுலகு உறுதி செய்வான் மலரடியை வாழ்த்தினான். இது வாலி வாழ்த்தினான். எப்படி தன்னை அந்த நான்முகன் சரம் கொன்றது என்றதும் அப்பொழுதும் இவன் அறத்திற்கு சான்றாக நின்றவன், அறத்திறன் அழிய செய்யாதவன் என்று உறுதி பெற்று, ஏன்னா அதுக்கு முன்னால நிறைய ஆர்குமெண்ட் பண்றான். அதுக்கு அறத்திறன் அழியன செய்யான் என்ற உறுதி ஏற்பட்ட பின் அவனை வாழ்த்தி தம்பியிடமும் சொல்றான், இவனே நீ துணைக்கொள் என்று சொல்லிவிட்டு இது பண்றான். அப்போதான் அறத்திறன் என்ற இது வருது. அப்போ எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப சுவாமி இப்பொழுது இதுவும் ஒரே ஒரு காரணம் தான், அதுவும் அறத்தை காப்பதற்கு தான். அது என்ன அறம்? அந்த தேவியை அவன் பண்ணின அந்த தீமையை நீக்குவதற்கு. சுமதி, ஹலோ அம்மா, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். 60 பேர் இருக்கோம் பிரிட்ஜில். 60 பேர்ல 30 பேர் கூட ஆளுக்கு 1 நிமிஷம் எடுத்துனா அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகும். அதனால ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க தனியா ஒரு குரூப் கூட நடத்தலாமா? ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் சொல்றத முழுசு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய இது வேணா வச்சுக்கோங்க. பட் த பாயிண்ட் that I want to bring up, இவ்வளவு பேர் இருக்கிற இதுல ஃபோரம்ல ஃபீட்பேக் கொடுக்கறதுனா டு த பாயிண்ட், சின்னதா சுருக்கமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு ப்ளீஸ் இன்டரப்ட் பண்ணாதீங்கம்மா, அது நாகரிகம் இல்ல. யாரோ ஒருத்தர் சொல்றதே அவ சொல்லி முடிச்சிடணும். ஒரு நிமிஷம். நான் எந்த கருத்தையும் நான் இனிமேல் கோர போவதில்லை. அது உங்களுடைய தீர்மானத்தை நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. முடிச்சுப்போம்.
நான் பொதுவாக என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா நான் சொல்றது எல்லோருக்கும் இதை வேற எப்பொழுது நான் கூற முடியும்? இந்த 3 தடவை சுவாமி சரம் தொடுத்தான் என்று சொல்லும் போதுதான் நான் சொல்ல முடியும். வேற எப்பொழுது நான் பேச முடியும்? டிபேட் ஆயிடுறது. இது டிபேட்லாம் இல்ல சார். நான் தொடர்புடைய செய்தியை தான் சொல்கிறேன். சாரி, வெரி சாரி, ஐயா, வெரி சாரி நான் ஃபார் கன்சிடரிங் சேதுராமலிங்கம். யுவர் டைம், யுவர் வேல்யூபிள் டைம். சாரி. இல்ல சாப்பிட்டா இருக்கிறது நல்லதாங்க. சொல்லவா சேதுராமலிங்கம்? இருங்க, கொஞ்சம் வேறு அமைதியா கருத்துக்கள் ஏதாவது? ஐயா, அறத்தினை இழந்து அறிவிலியானது காமத்தினால். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் வானதி மீனாட்சி. பிரகாஷ் முதல்ல இருந்து கை வணக்கம் தூக்கிட்டு மீனாட்சி. ஐயா கேக்குறதா? வணக்கம் மீனாட்சி. கேட்கறது மீனாட்சி, go ahead. ஐயா, எனக்கு சொல்லுங்க இது நாள் மீனாட்சி வரையும் மேடம். சூரியனுக்கு எதை ஒப்புமா சொல்றது நான் எப்பயுமே யோசிப்பேன். ஏன்னா அந்த முருகனோட வேல் கூட 1000 கோடி சூரியனை வடித்து அப்படிலாம் வரும். ஆனா இன்னைக்குதான் வந்து சூரியனே ஒரு மின்முனி பூச்சி மாதிரி தெரிஞ்சான் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. சூரியனுக்கு ஒரு உதாரணம் கிடைச்சது இப்பதான் எனக்கு. 2வது விஷயம், அந்த உயிர் பருகின்னு நீங்க அந்த பாட்டு சொல்றச்சே, அது உயிரை தேடி தேடி போச்சு அப்படி சொன்னேன். அது எங்கேயாவது அவன் உடம்புல சீதையை பத்தின சிந்தனை ஒட்டின்னு இருக்கான்னு கூட அது தேடி போயிட்டு மொத்தத்தையும் கவர்ந்து குடிச்சு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஒளிய அது பற்றி இன்னும் ஒரு 5-6 வாரங்கள் கழித்து பார்க்கலாம். பின்னாடி அந்த பாட்டு வருது. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்க அந்த ஒளியே மட்டும் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த 3 கோடி ஒளிய சொல்லுங்க. அந்த ஒளிய முன்னாடி பின்னாடிக்கு எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது. ஒரு ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறச்ச ஹேங் ஹிம் நாட் லெட் ஹிம் கோன்னு சொன்னாராம். டைபிஸ்ட் வந்து கமாவை மாத்தி டைப் பண்ணி ஹேங் ஹிம் நாட் லெட் ஹிம் கோ, ஹேங் ஹிம் நாட் லெட் ஹிம் கோ, அப்படி மீனிங்கே மாறி போயிடுது. அந்த மாதிரி இந்த ஒளியே வந்து நல்ல விஷயமா பட்டது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா உள்ளபடி ராவணன் இப்படி உயிரை குத்தி போராடி சொல்றச்ச நிஜமாவே கண் கலங்கிச்சு. அவன் வந்து அந்த புனித வாளி சொன்னேன் இல்லையா, அடுத்த வாரம் புனித வெள்ளி வரப்போறது. அந்த புனித வாளி ஏன்னா அந்த அக்கார்டிங் டு ஸ்ரீமதி மேடம் சொல்ற மாதிரி அந்த புராண கதைகள்ல வந்து 3 பேர் திருப்பி 2 பேர் 3 ஜென்மா எடுத்து வரல. மறுபடியும் இந்த கேட் கீப்பர்ஸ் வந்து சுவாமி கிட்ட போய் சேர போறா. அதுக்கு அந்த வாளி தான் ஹெல்ப் பண்றது. அதனால அந்த வாளி புனித வாளியாக கொல்லப்பட்டது. நன்றி. ஐயா வணக்கம். மேனா பேசலாமா? வணக்கம். பேசுறேன் ஐயா. இந்த உண்டற்கரிய வல்லா பொருளை உண்டன போல கூறலும் மரபே அப்படிங்கிறது தொல்காப்பியர். அந்த உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லலாம் ஐயா. மரபு இல்ல கடைசியில ஒரு சொன்னீங்கல்ல, இதுல அது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி, முடியாததை முடியும்னு சொல்றதுங்கிறது தானே உயர்வு நவிர்ச்சி அணி. மரபு இல்ல, அது வந்து இலக்கணம், அவ்வளவுதான். அதுல இலக்கணத்துல வந்து சாப்பிட முடியாத சாப்பிடுதா சொல்றது ஒரு மரபு அப்படின்னு சொல்றாரு. நல்லது, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உயர்வு நவிர்ச்சிங்கிறது ஒரு முடியாததை முடியும்னு சொல்லனா உனக்கு வானத்தை வாங்கி தருவேன் அப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அணி இருக்கு அதுல. இது இலக்கணத்துல நான் முன்ன படிச்சிருக்கிறேன். அதுக்கு பேரு உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. முடியாததை முடியும்னு சொல்றது. உங்க மேல ஒரு அன்பு இருக்கு, உங்களுக்கு என்ன இந்த சிங்கப்பூரே வாங்கி தருவேன். மன்னிக்கணும், உயர்வு நவிர்ச்சி அணிங்கிறது வந்து அழகுபடுத்தி காட்டுறது, அதை உயர்த்தி காட்டுறது. அப்படியா? முடியாத அதிகப்படியான கற்பனை திறன். இங்க வந்து அது சூத்திரம் தான் சொல்றாங்க. வானளவு உயர்ந்த அப்படின்னு சொன்னா வானளவு இல்ல, உண்மையில அதிக உயரமானங்கிறது வானளவு, விண்ணை முட்டும், அந்த மாதிரி பட்டது உயர்வு நவிர்ச்சி. ஏன்னா தொல்காப்பியரத மரபுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம அதை பத்தி வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது மரபு, அவ்வளவுதான். அந்த மாதிரி மரபுன்னு சொல்றதுனால அதை அப்படி எடுத்துட்டு போயிரும். அந்த மரபு உண்டு, அவ்வளவுதான் சொல்றாங்க. ஐயா இன்னும் சின்ன கேள்வி, சந்தேகம். ஐயா இந்த உயர்வு நவிர்ச்சி அணி இருக்க மாதிரி ஏதாவது தாழ்வு நவிர்ச்சி அணி இருந்ததுன்னா அதுக்கு உதாரணம் நம்ம ஏகே வரதராஜன் சார். எப்ப பார்த்தாலும் நான் சர்வர் சொல்லிப்பார். தாழ்வு நவிர்ச்சி அணி ஐயா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. சேதுராமலிங்கம் பேர தாடகை வதத்திலையும் கூட சொல்லக்கும் கரியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கம் நிறத்த நாள் மேல் விடுதலும் தான் வரும். சுடுசரம் அவ்வளவுதான் இருக்காங்க. அது எந்த சரம்னு எங்கேயும் வரவே இல்லையோ?
அது சொல்லப்படவில்லை. அது சொல்லப்படவில்லை. பிரம்மாஸ்திரமா இல்லையா என்பது இந்த சொல்லப்படவில்லை. ரெண்ட பின்னால வந்து டைப் பண்ணிட்டாரு. அந்த பூட்டு பூட்டாகத்தான் இருக்கு. ஒருவேளை Correct. திறக்கல என்னவோ. இல்ல ஐயா, அதுக்கு நிறைய வியாக்கியானம் சொல்லலாம். சரிதான். ஏனென்றால் ராமனுக்கு விஸ்வாமித்திரன் படைக்கலங்கள் எல்லாம் கொடுப்பது தாடகை வதத்திற்கு அப்புறம். அதனால பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், அக்னியாஸ்திரம் எல்லா படைக்கலங்களையும் விஸ்வாமித்திரன் ராமனுக்கு அளித்தது தாடகை வதத்திற்கு பிறகு என்ற பதிவு அகஸ்தியர்ட்டே வாங்குவார் அப்புறமா இல்லையா? அதனால அது பிரம்மாஸ்திரமா இல்லாம இருக்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. டாக்டர் மீனாட்சி சொன்னதுக்கு டாக்டர் மீனாட்சி ஏகேவியை பத்தி ஒன்று சொன்னாங்க. அது வந்து பணியுமாம் என்றும் பெருமை, அவ்வளவுதான் சொல்லலாம். அதான் அதேதான். சூரியனுடைய ஒளி அப்படியே மங்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க மீனாட்சி மேடம். அது ஆல்ரெடி வந்திருக்குதல்ல, வெய்யோ நொழித்தன் மேனின் விரிசோதிடை மறைய, அங்கேயே மறைஞ்சிருதே ராமர்கிட்ட இருந்து. அது மாதிரி ஆல்ரெடி வந்திருக்கு மேடம். ஆமா ஆமா. ஐயா வணக்கம். கருத்துக்கள்? வணக்கம் வானதி. நீங்க பாடல் 187ல வரிசிலை வாங்கினான் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த பாடல் அப்ப எனக்கு வரிசிலை ஒருவன் அல்லார் மைந்தரன் மருங்கு வந்தார் அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. அந்த பாடலை நீங்க சொல்லும் போது, அந்த வரியை சொல்லும் போது, அதுக்கப்புறம் விழுந்த விட்டில் அங்கனத்து வாழ்ந்த பேடை அங்கனத்து அழுக்கு தின்னும் நரியுடன் வாழ்வதுண்டோ, அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. அப்புறம் ராவணனோட சாரதி பெயர் சொல்லாததுக்கு ஒரு காரணம் நான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, பிற்காலத்துல இந்த சாரதியாலும் ராவணன் காப்பாற்றப்பட்டான்ற ஒரு இழிவு சொல் அவருக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட அந்த சாரதி பெயர் குறிப்பிடாம இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. அதுவா இருக்கு. அப்புறம் ராவணனுக்கு பெரும் குரல் எடுத்து அழுபவன் அப்படின்ற அர்த்தம் சொன்னீங்க. அப்ப ராவணோட ஒரிஜினல் பேர் என்னவா இருக்கும்? தசமுகன் அந்த மாதிரி இருக்கலாம். 10 தலை தசக்ரீவன், தசமுகன் அதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா, நீங்க பூட்டும் சாவின்னு சொன்னீங்க, அந்த புக் வந்து எங்க இருக்குது? வானதி ஐயா, இப்ப லேட்டஸ்ட் புக் அது? ஆமா, இதான் கடைசியா கடைசிங்காதீங்க, இந்த வருஷம் அடுத்தது எழுதிட்டு இருக்கேன், கம்பன் காட்டும் அடைக்கலம் அப்படின்னு. அதான் ரைட். நன்றி. வேற எதுவும் கருத்துக்கள்? வேற ஏதாவது இருந்தா பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. லங்கேஷ் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க லங்கேஷ். எனக்கு ரெண்டு விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஏதோ ஒரு சினிமால பார்த்த ஞாபகம் என்னன்னா வந்துட்டு, ராமரால ராவணனை வதைக்க முடியாது. அப்ப வந்து விபீஷணன் தான் போய் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து மார்பிள் இருக்கிற கவச குண்டலத்தை காலி பண்ணணும், குத்துனாதான் சாகடிக்க முடியும் அப்படின்றது. அப்ப அது வந்து அதுவும் ஒரு கற்பனை தான் இல்லையா? அது வந்து இல்ல எல்லாம் சினிமால ஏற்பட்டது இருக்கு சார். ஓகே, அது ஒண்ணு. அப்ப இன்னொன்னு என்ன ஐயா, நம்ம இப்போ இந்த கம்பராமாயண பயணம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா உங்களோட நான் கூட இருந்துட்டே இருக்கேன். பல கட்டங்கள், பல நிலைகள் நம்ம தாண்டி வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் குகன்ல ஆரம்பிச்சு ஆடு நெடுந்திரை ஆறு கடந்து ஒவ்வொரு போகும்போதும், அந்த ஒவ்வொரு கட்டம் வரும்போதும் அந்த பாடல் வரக்கூடிய கட்டம் வந்து ஒரு உணர்ச்சி ததுமுற மாதிரியான நிலை நிறைய தாண்டி வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு சுந்தரகாண்டம் வரும்போது ஆயவன் எழுதலோடும் அரும்பனை, அப்ப ஆஞ்சநேயர் கிளம்பும் போது அப்படியே நம்மளே கிளம்பி போற மாதிரியும், மந்திர படலம் வரும்போது விபீஷணனுக்கு நடக்கக்கூடிய அந்த அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளவு சங்கடமாவும் இருந்து, விபீஷணன் திரும்பி ராமர் கிட்ட வரும்போதும் அந்த நிலை நம்ம மனசுல இருந்தது. அதெல்லாம் இருக்கும்போது இந்த ராவணன் வதை படலம் காப்பியத்தோட நாயகன், காப்பியத்தோட எதிரி சாவர ஒரு இடம் வரும்போது ஒரு 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 லைக் பிளாங்கா இருக்கு. அந்த ஒரு ஃபீலிங்கே இல்ல. அது எனக்கு ஒண்டிதான் இருக்கா இல்ல மத்த எல்லாருக்கும் அப்படி இருக்கான்ற ஒரு குவெஸ்டின் இருக்கு ஐயா எனக்கு. ஒரு ஜுபிலியேஷன் இல்லாதபடி ஏதோ ஒரு ஈவன் முதல் நாள் தோற்றி இன்று போய் நாளைவான்னு சொன்ன அன்னைக்கு இருந்த ராவணன் அந்த ஒரு சேட்னஸ் கூட இப்ப ராவணன் இறக்கும் போது இல்லையே. அது வந்து பாடல்ல அந்த இல்லையா? மேபி எனக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்றது ஒரு கேள்வி. அறம் மரத்தை வென்ற போது இரக்கம் வராது. இல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்தது. ஐயோ பாவம் ராவணன். நன்றி. வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
சார் வணக்கம் சார், லட்சுமி ரவி பேசுறேன் சார். சொல்லுங்க லட்சுமி. சார் சார் புனித வாழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான வார்த்தை அப்படின்னு நான் உணர்ந்தேன் சார். அந்த இடத்துல ராவணன் அது ரொம்ப அழுத்தமா இருந்தது. அந்த புனித அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த இடத்துல ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஆக்சுவலா நான் எழுதின வரிகளை படிச்சு காமிக்கிறேன் சார். அதேதான் நானும் கொடுத்திருக்கேன். முக்கோடி வாழ்நாளையும் முயன்று செய்த பெருந்தவத்தையும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரத்தையும் திக்கெல்லாம் வென்ற தோல்வலியையும் தின்றது, மார்பில் புகுந்தது, உடலெங்கும் குடைந்தது, உயிரையும் பருகிவிட்டு பின்புறம் போனது, ராகவன் விடுத்த அப்பிரம்மாத்திர கணை அப்படின்னு எழுதிட்டேன் சார். புனிதங்கிற வார்த்தை அதை ஆட் பண்ணிருக்கலாம், பிரம்மாத்திரம்னு போட்டிருக்கலாமே அப்படின்னு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உடனே எனக்கு தோணிட்டு சார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதே மாதிரி இந்த உத்தரகாண்ட ரெஃபரன்ஸ் கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. தொல்காப்பிய வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பான வகுப்பு. ரொம்ப நன்றி சார். கார்த்திக். எஸ் சார், வகுப்பு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லை. எனக்கு அப்புறம் சாட் பாக்ஸ் டீட்டெயில் அனுப்புங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. கோடான கோடி நன்றி.